ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரோட லெக்சர் 2 பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, அதுக்கப்புறம் பவர். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நான் ஒன்றும் பேசலைங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய லெக்சர். ஓகேங்களா? இது வந்து கம்பேர் டு ஃபர்ஸ்ட் லெக்சர் 1 hour 30 minutes இல்லையா ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த செகண்ட் லெக்சர் வந்து கொஞ்சம் பெருசு, லைக் ஒரு 2 hours 2.5 hours கூட போகலாம். ஓகேங்களா? அதை நான் எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன்னு பொறுத்து தான். ஸோ நான் ஒன்றும் அது இப்போ நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சு அது ஒரு 5 நிமிஷம் தள்ளுறதுக்கு அந்த 5 நிமிஷம் நம்ம ஏதாவது படிக்கலாம் இல்லையா, ஏதாவது பார்க்கலாம் இல்லையா. ஸோ இந்த லெக்சரில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஸ்ட்ரைட்டாக லெக்சருக்குள்ளேயே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் வந்து என்னோட கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணணும். அது என்ன ஹெல்ப்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயங்க, இப்போ வந்து இது ரீச் ஆகணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் என்ன சொல்கிறது, நான் ஒன்றும் என் அம்பானியோட பையன் கிடையாது. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கோ இல்லை யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கோ ரீச் ஆகணும்னா அது உங்களால் மட்டும்தான் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாதான், நீங்கள் உங்களோட கசின்ஸ் கிட்ட சொன்னாதான், இல்லை நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி யார்கிட்டயாவது சொன்னாதான் என்ன ஆகும், இது ரீச் ஆகும். ஸோ யாரெல்லாம் உங்கள் அண்ணன் தம்பிங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ தயவு செஞ்சு என் சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்லி இஃப் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும், உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள். ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் சொல்லுவீங்க, தெரியும். எதுக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ வாங்க, இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், பொட்டென்ஷியல் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, அதுக்கப்புறம் பவர். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட்குள்ளே போகலாம். பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம், பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்க்கலாம். இப்போ நான் ஒன்று உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஃபிசிக்ஸில் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு ஒன்று இல்லவே இல்லை, தெரியுங்களா? ஃபிசிக்ஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜின்ட்டு டிஃபைனே பண்ணலை. எந்த புக்லேயும் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு டெஃபினிஷன் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் ஃபிசிக்ஸில் இருக்குது. ஃபிசிக்ஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜின்ட்டு எதுவுமே கிடையாது. சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் ஃபிசிக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? புக்ஸ்லேயும் இருக்குது. அதுதான் டிஃபைனும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அதை தான் நான் ஃபர்ஸ்ட்டு இதாக கூட எழுதியிருக்கேன். என்னன்ட்டு இதை பாருங்க, இந்த லைன் படிங்க. இன் ஃபிசிக்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகேங்களா? இட் இஸ் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தட் இஸ் டிஃபைன்ட். ஓகேங்களா? சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் ஃபிசிக்ஸில் டிஃபைன்டாக இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெல்டா யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால தான் நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜியை யூன்னு சொல்கிறோம். ஸோ டெல்டா யூ இஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி எதில் மட்டும் இருக்கும், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸில் மட்டும்தான் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம போக போக 12th போர்ஷன் நம்ம எடுக்கிறப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் எப்படி பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த லெக்சரில் வந்து நம்ம வந்து பேசிக்காக கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த வேற என்ன ஃபோர்ஸ், இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆக்ட் பண்ணுதுன்னு நம்ம இந்த லெக்சரில் பார்ப்போம். 12th போர்ஷன்ஸ் நம்ம கவர் பண்ணுறப்போ நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் எப்படி பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வாங்க, இப்போ நம்ம என்னப்பா இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தெரிய வருது, ஃபிசிக்ஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு எதுவுமே கிடையாது. ஃபிசிக்ஸில் வெறும் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம என்னன்னு டினோட் பண்ணுறோம், டெல்டா யூன்னு சொல்கிறோம், சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜியை. ஓகே, இந்த சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, ஃபைனல் பொட்டென்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல். ஓகேங்களா? டெல்டா யூனா என்ன, ஃபைனல் பொட்டென்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல். டெல்டா யூனா என்ன, சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, where delta is u is equal to u final minus u initial is equal to இதை இன்னொரு ஃபார்முலாலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்னன்னா, நெகட்டிவ் ஒர்க் டன் by conservative force from initial to final point. ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒன்று ஃபைனல் பொட்டென்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியலை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லைனா நெகட்டிவ் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் பொசிஷன். ஓகேங்களா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பாத், இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். அதுதான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கரெக்டா? ஸோ இந்த ஃபார்முலா
இதுதான் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா. இப்படி தான் நம்ம சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஆல்வேஸ் வேலிட். இது வந்து ஆல்வேஸ் வேலிட். ஓகே, இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் from initial to final position. ஓகே, இதுவும் ஒரு ஃபார்முலா தான் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு. ஆனால் இந்த ஃபார்முலா வந்து ஆல்வேஸ் வேலிட். நீங்கள் எங்கே வேணாலும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன்று. ஓகே, ஒன்னு போட்டுக்கிறேன். ஆனால் இந்த செகண்ட் இருக்கு பாருங்க, இந்த செகண்ட் ஒன், இந்த செகண்ட் ஃபார்முலா வந்து ரெண்டு கண்டிஷனில் தான் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, கண்டிஷன் 1 என்னன்னா ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். என்சினா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கணும். ஓகே, ஒன்று உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ல நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. ஒன்று அப்படி கேட்டாலும் அந்த நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நம்ம 0வா எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஏர் ட்ராக், இதெல்லாம் எல்லாது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டினில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கானா அப்போ உங்களால் என்ன பண்ண முடியாது, இந்த ஃபார்முலாவை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி வந்து 0வா இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெக்சர்ல தான் பார்த்தோம் ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜியில் கைனெட்டிக் எனர்ஜினா என்னன்ட்டு. கைனெட்டிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி வந்து 0வா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் நீங்கள் கைனெட்டிக் எனர்ஜினா என்னன்னு கொஞ்சம் கிளியராக சொல்றீங்களா அப்படின்ட்டு. சிம்பிளுங்க. இப்போ பாருங்க, ஒரு பாடி இருக்கு. ஓகேங்களா? ஒரு பாடி இருக்கு, அது வந்து மோஷன்ல போகுது. ஓகே, இது ஒரு பாடி மோஷன்ல போகுதுன்னா அது ஒரு கைனெட்டிக் எனர்ஜியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஆனா கைனெட்டிக் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம மோஷன்ல போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா போக முடியும். எப்படின்னா அதே பாடியை நீங்க ஸ்லோலி மோஷன் கொடுத்தீங்கன்னா, ஸ்லோவா போச்சுன்னா, ரொம்ப ஸ்லோவா, இது வந்து சல்லுன்ட்டு போயிட்டு இங்க நிக்குது. ஓகேங்களா? சல்லுன்னு போய் இங்க நிக்குதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி இதுல அப்ளை ஆகும். இது என்ன ஆகுது, ஸ்லோவா ஆம மாதிரி பொறுமையா ஃபர்ஸ்ட் இங்க, அப்புறம் இந்த பாயிண்ட், அப்புறம் இந்த பாயிண்ட் ஸ்லோவா போச்சுன்னா என்ன ஆகும்னா கைனெட்டிக் எனர்ஜி இந்த பாடி இது 0 ஆயிடும். ஓகேங்களா? கைனெட்டிக் எனர்ஜி இந்த பாடி இது 0 ஆயிடும். ஸோ டெல்டா கே இஸ் ஈக்குவல் டு 0னா அந்த பாடி ஒன்று ஸ்லோவா மூவ் ஆகணும். ஓகே, வெரி ஸ்லோலி மோஷன் நடக்கணும் அந்த பாடியில். அப்போ என்ன ஆகிடும், கைனெட்டிக் எனர்ஜி 0 ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கணும், இல்லைனா கொஸ்டின்ல நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கேட்டிருக்கவே கூடாது. செகண்ட் கண்டிஷன் என்னன்னா அந்த பாடி ரொம்ப ஸ்லோவா மோஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜினா என்னன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா? ஒரு பாடி வந்து மோஷன்ல போகுதுன்னா, நார்மல் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னா அது ஒரு கைனெட்டிக் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதுவே வந்து அந்த பாடி ரொம்ப ஸ்லோவா நம்ம மூவ் பண்ணோம்னு வைங்களேன், அது அந்த பாடியோட கைனெட்டிக் எனர்ஜி 0 ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பாடி இருக்கு, ஒரு மோஷன்ல போயிட்டு இருக்கு, இந்த பாடியை நீ இந்த பாடியோட கைனெட்டிக் எனர்ஜியை நீ ஸ்லோ பண்ணணும்டா அப்படின்னு நான் கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பாடியோட மோஷனை ஸ்லோ பண்ணிடுவீங்க, ரொம்ப ஸ்லோ பண்ணிடுவீங்க. எவ்வளோ ஸ்லோனா நெக்லிஜிபிள் ஆயிடும். அது அவன் நடக்கிறானா இல்லை நிற்கிறானா அந்த அளவு ஸ்லோவா அந்த பாடியோட மோஷனை டிக்ரீஸ் பண்ணிட்டோம்னா அந்த பாடியோட கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகேங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஐ மீன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்றது ஒன்றுமே கிடையாது, சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கு. அந்த சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. ஒன்று வந்து delta U is equal to U final minus U initial is equal to negative work done by conservative force from initial to final point. First formula. Second formula என்னது, delta U change in potential energy is equal to UF minus UI is equal to positive work done by external force from initial to final point. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரெண்டு கண்டிஷன் அதை தான் இப்போ பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு போகலாமா? ஸோ வாங்க போகலாம். ஸோ வாங்க இப்போ ஒரு கொஸ்டின் பண்ணலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 1 என்ன பார்க்குறோம், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ பாடி இன் பொசிஷன் A இஸ் -40 ஜூல். ஓகே, பொசிஷன் ஆஃப் அ பாடி, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ பாடி இன் பொசிஷன் A. ஓகே, ஒரு பாயிண்ட்டு, இதை பொசிஷன் ஏன்னு மார்க் பண்ணுறோம். இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து
minus 40 ஜூல்னு சொல்றாங்க. ஓகே. work done by conservative force in moving the body from A to B. இந்த பாடி A ல இருந்து A பாயிண்ட்ல இருந்து B க்கு போகுது. ஓகே. work done by the conservative force in moving the body from A to B is minus 20 joule. அப்போ work done by conservative force வந்து எவ்வளோ சொல்றாங்க? minus 20 ஜூல்னு சொல்றாங்க. பாயிண்ட் ஏலேருந்து அந்த பாடியை பாயிண்ட் பிக்கு கொண்டு போகிறதுக்கு ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? minus 20 ஜூல்னு சொல்கிறாங்க. இப்போது வேறு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் பாடி இன் பொசிஷன் பி. இங்கே பாயிண்ட் பியில் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. அப்போனா யூபி அதான் இதை கேட்குறாங்க. பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா நம்ம என்னன்னு படித்தோம்? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல் is equal to negative work done by conservative force from initial to final position. இப்போ initial என்னது? UA இதான் initial, UA தான் initial, final வந்து UB. அப்போ இங்கே என்ன எழுதலாம்? UB minus UA potential at B minus potential at A is equal to work done by conservative force என்னது? minus 20 ஜூல்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 20 ஜூல். யூஏ எவ்வளோ? ஐ மீன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ எவ்வளோ? minus 40. அப்போது இங்கே minus 40 போட்டோன்னா என்ன ஆகும்? யூஏ இருக்கிற இடத்துல minus 40 பண்ணோன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பி ப்ளஸ் 40 ஜூல் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 20 ஜூல். இப்போது potential at point B is equal to இது இந்த பக்கம் போயிடும். ஓகேங்களா? இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? 20 ஜூல் மைனஸ் 40 ஜூல்னு ஆகிடும். அப்போ பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் B எவ்வளோ? 20 மைனஸ் 40 மைனஸ் 20 மைனஸ் 20 ஜூல் தான் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பியோட ஆன்சர். பொட்டென்ஷியல் எனர்ஜி இன் பொசிஷன் B மைனஸ் 20 ஜூல். ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. இது ஸ்டெப் 1, step 2, step 3, step 4, இது step 5. 1, 2, 3, 4, இது step 5. ஓகேவா? எப்படி நான் பண்ணன்னு புரிஞ்சுதா? கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாமா? ஸோ வாங்க. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். Question number 2 என்ன கொடுத்திருக்கான்? In a conservative force is given as F is equal to 2x I cap plus 3y square j cap. Find the potential energy at 3,4 if potential energy at 2,1 is 8 joule. Wow. Okay. Potential energy at 3,4 ன்ட்டு ஒரு கோஆர்டினேட் கொடுத்திருக்காங்க. இன்னொன்று வந்து if potential energy at 2,1 is 8 ஜூல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் கிவன் அஸ் F இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த பாருங்க இந்த ஃபார்மேட்டு F இஸ் ஈக்குவல் டு 2x I கேப் ப்ளஸ் 3y ஸ்கொயர் j கேப். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? வேரியபிள் ஃபோர்ஸ் ஃபார்மேட்டில் தானே இருக்கு. ஃபோர்ஸ் வந்து வேரியபிளாக தானே இருக்கு. இவங்க வந்து கொஸ்டினில் ஒர்க் டன்னும் கொடுக்கல. நம்ம எதை வச்சு பொட்டென்ஷியல் எனர்ஜியை கண்டுபிடிக்க முடியும்? 3,4 பாயிண்ட்டை ஒர்க் டன்னை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒர்க் டன்னை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். F எப்படி வேரியபிள்னு சொல்கிறேன்? இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கேட்டாங்கன்னா எஃப் வேரியபிள்ன்ட்டு நான் லெக்சர் 1ல் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இன்டிகிரேட்டிங் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் x1 to x2 இன்டிகிரேட்டிங் fy dy from y1 to y2 இன்டிகிரேட்டிங் fz dz from z1 to z2. இந்த ஃபார்முலா தானே சொல்லியிருந்தேன். இந்த ஃபார்முலா வச்சு தானே வேரியபிள் ஃபோர்ஸோட ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். இப்போ கொஸ்டினில் வேரியபிள் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை விட்டுருங்க, இந்த ஃபார்முலாலாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோஆர்டினேட்ஸை வச்சு என்ன கொஸ்டின் ஆக்சுவலாக சொல்லுதுன்னு கண்டுபிடிப்போம். இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் கிளியராக வேரியபிள் ஃபோர்ஸ் அவன் கேட்டிருக்கான்ட்டு. ஸோ ஓகே வாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான்னா ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் 3,4. ஓகே. இந்த கோஆர்டினேட் வந்து 3,4ல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான். இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? இதை பாயிண்ட் ஏன்னு எடுத்துப்போம். பாயிண்ட் ஏலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. என்ன பாயிண்ட்டுக்கு? 2,1 பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. 2,1 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு எடுத்துக்கலாம்? பாயிண்ட் பின்னு எடுத்துப்போம்.
பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நம்ம போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது பாயிண்ட் ஏ அதான் பொட்டென்ஷியல் அட் ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. பொட்டென்ஷியல் அட் பி வந்து ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, 8 ஜூல்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பொட்டென்ஷியல் பின்னு 8 ஜூல்னு எடுத்துக்கிறோம். பொட்டென்ஷியல் ஏவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கேட்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்று என்னது, ஏலேருந்து பிக்கு போகிற ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃப்ரம் ஏ டு பியை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலா என்னது, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் தானே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், யூ இனிஷியல் தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, யூ ஃபைனல் ஆல்ரெடி 8 ஜூல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யூ இனிஷியலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் டனை கண்டுபிடிக்கணும். ஒர்க் டனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஒர்க் டனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எஃப் என்ன கொடுத்துருக்காங்க, 2x i cap ப்ளஸ் 3y ஸ்கொயர் j cap. பொதுவாக இந்த வேரியபிள் ஃபோர்ஸோட ஒர்க் டன் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், என்ன ஃபார்முலா வச்சு, இன்டிகிரேட்டிங் fx dx ப்ளஸ் இன்டிகிரேட்டிங் fy dy ப்ளஸ் இன்டிகிரேட்டிங் fz dz ஃப்ரம் x1 to x2 ஃப்ரம் y1 to y2 ஃப்ரம் z1 to z2. கரெக்டா? இந்த ஃபார்முலாவை எப்பவும் ஞாபகம் வச்சுங்க, மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ வாங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம், fx dxல இந்த 2x i cap அப்ளை பண்ணுவோம். fy dy இருக்கிற இடத்துல இந்த 3y ஸ்கொயர் அப்ளை பண்ணுவோம். z வந்து k ஒன்றுமே கொடுக்கல, ஸோ z நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்லைடில் தெளிவாக போடலாம். ஸோ f எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2x i cap ப்ளஸ் 3y ஸ்கொயர் j cap. ஓகே, ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேட்டிங் 2x dx ப்ளஸ் இன்டிகிரேட்டிங் 3y ஸ்கொயர் dy ஃப்ரம் x1 x2 என்னது, இந்த கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கலாமா, இந்த கோஆர்டினேட்டை x1 y1ன்னு சொல்கிறேன், இந்த கோஆர்டினேட்டை x2 y2ன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ x1 என்னது 3, x2 என்னது 2. அப்போது x1 இருக்கிற இடத்துல என்ன போடணும், 3, x2 வந்து 2ன்னு சொன்னோம். அதே மாதிரி y1 y2 என்னது, y1 வந்து 4, y2 வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ y1 வந்து 4, y2 வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இன்டிகிரேட் பண்ணலாமா, 2x dx இன்டிகிரேட் பண்ணோம்னா என்ன வரும், 2x ஸ்கொயர் பை 2ன்னு வரும். 2x இன்டிகிரேட் பண்ணால் 2x ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஃப்ரம் 3 to 2 ப்ளஸ் 3y ஸ்கொயரை இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா 3y கியூப் பை 3 ஃப்ரம் 4 to 1ன்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் தான். எக்ஸ் ஸ்கொயர் இன்டிகிரேட்டிங் ஃப்ரம் 3 to 2. அதே மாதிரி மிச்சம் என்ன இருக்குது, y கியூபு இன்டிகிரேட்டிங் ஃப்ரம் 4 to 1. இப்போ வாங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த 3ஐயும் 2ஐயும் வேல்யூஸை அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மேலே இருக்கிற வேல்யூவை அப்ளை பண்ணலாம். 2 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 கியூப் மைனஸ் 4 கியூப். 2 ஸ்கொயர் என்ன வரும், 4, 3 ஸ்கொயர் என்ன வரும், 9 ப்ளஸ் 1 கியூப் 1 தான், 4 கியூப் வந்து எனக்கு தெரிஞ்சு 64. கரெக்டா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 4 மைனஸ் 9 வந்து -5 -63, -5 -63, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு. ஸோ என்ன வரும் ஃபைனல் ஆன்சர், சாரி -5 இன்ட்டு -63. அப்போது -5 -63 -68 ஜூல். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃப்ரம் ஏ டு பி என்னது -68 ஜூல் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஒர்க் டன் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா என்னது, டெல்டா யூ சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் பாயிண்ட்டு. இப்போ என்ன ஆகுது, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு யூ ஃபைனல் என்னது டயக்ராமில், யூ ஃபைனல் வந்து யூபி, யூ இனிஷியல் தான் யூஏ.
ஓகே. ஸோ யூ ஃபைனல் இருக்கிற இடத்துல potential energy at B minus potential energy at A is equal to இது என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் ஒர்க் டன் என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் கன்சர்வேட்டிவ் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃப்ரம் A to B, ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல். ஓகே, இப்போ வாங்க வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ வேணா அப்படியே இது மட்டும் அப்ளை பண்ணும். யூபி நம்ம என்னன்னு கண்டுபிடி, யூபி என்னது, பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் பி என்னது 8 ஜூல், பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் பி என்னது 8 ஜூல். ஸோ 8 ஜூலை அப்ளை பண்ணுறோம். 8 ஜூல் மைனஸ் யூஏ தான், பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் ஏ தான் கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஃப்ரம் ஏ டு பி, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃப்ரம் ஏ டு பி என்னது மைனஸ் 68 ஜூல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டூ மைனஸ் 68 ஜூல். இது என்ன ஆகிடும், ப்ளஸ் 68 ஆகிடும். அப்போது 8 ஜூல் மைனஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் ஏ இஸ் ஈக்குவல் டு 68 ஜூல். இப்போ என்ன ஆகிடும்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி இப்படி இந்த பக்கம் போயிடும், லெஃப்ட் சைடில் போயிடும். 8 ஜூல் வந்து இந்த பக்கம் இஸ் ஈக்குவல் டுக்கு ரைட் சைட் கிட்ட வந்துடும். அப்போது ஃபைனல் என்ன வரும்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் ஏ இஸ் ஈக்குவல் டு 8 ஜூல் மைனஸ் 68 ஜூல்னு வந்துடும். 8 மைனஸ் 68 எவ்வளோ, மைனஸ் 60. அப்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் ஏ எவ்வளோ 60 ஜூல். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் 3,4 என்னது மைனஸ் 60 ஜூல். ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒர்க் டன் வந்து கொஷினில் கொடுத்துட மாட்டான், போன சம் மாதிரி. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான்னா ஒர்க் டன்னை ஃபோர்ஸ் வேரியபிளாக கொடுத்துருவான். ஃபோர்ஸ் வேரியபிளாக கொடுத்தா நம்ம என்ன ஃபார்முலா வச்சு வேரியபிள் ஃபோர்ஸோட ஒர்க் டனை கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலா வச்சு. இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் வேரியபிள் ஃபோர்ஸோட ஒர்க் டனை கண்டுபிடிக்கலாம். ஒர்க் டனை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், ஒர்க் டனை கண்டுபிடிச்சிட்டோம். ஒர்க் டனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ்வல் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சரை ஃபைனலாக கொண்டு வந்துடணும். ஓகேங்களா, கிளியரா, ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சுதா? ஸோ நம்ம அடுத்த சம்குள்ளே போகலாமா? ஸோ வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து நம்ம டீப்பாக ஒன்றும் போவேன்னா, நான் சும்மா அவுட்டராக மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஒரு 2 மாஸ் இருக்குது. இது வந்து மாஸ் M1, இது பாதி கட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது மாஸ் M2ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே என்னென்னா பாயிண்ட் மாசஸ். ஓகேங்களா, ரெண்டுமே என்னது பாயிண்ட் மாசஸ். இந்த 2 பாயிண்ட் மாசஸ் ஆர் டிஸ்டன்ஸில் வச்சோன்னா இதோட கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ தெரியுமா, மைனஸ் GM1 இன்டூ M2 பை ஆர். ஓகேங்களா, இதுதான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவுமே டீப்பாக எதுவும் மற்றதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா கிராவிடேஷன் அப்படின்னு ஒரு லெக்சர் இருக்குது. ஓகேங்களா, அப்படின்னு ஒரு சாப்டர் நான் எடுப்பேன். எப்போனா சென்டர் ஆஃப் மாஸா இன்னும் ஒரு 4-5 டாபிக் அப்புறம் ரொட்டேஷனல் மோஷன்லாம் போயிட்டு அப்புறம் ஒரு 4-5 டாபிக் அப்புறம் கிராவிடேஷன் ஒரு சாப்டர் நான் எடுப்பேன். அந்த சாப்டர் லிட்ரலி 6 hours 6 hours 3 லெக்சர் அதில். ஓகேங்களா, 2 hours 2 hours அதில் வந்து கிராவிடேஷனை பற்றி எல்லாமே, ஓகேங்களா, கிராவிடேஷன் ரிலேட்டட் எல்லா கான்செப்ட்ஸும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னன்னா U இஸ் ஈக்குவல் டு மைனஸ் G இன்டூ M1 இன்டூ M2 பை ஆர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபார் அ பாயிண்ட் க்ளோஸ் டு எர்த் சர்ஃபேஸ் அட் ஹைட் h ஃப்ரம் சர்ஃபேஸ். ஓகே, புரியல, தட்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு எர்த் சர்ஃபேஸ் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க. இது வந்து என்னது, அர்த்தோட சர்ஃபேஸ். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுது, ஒரு பாடி இருக்குது. ஒரு பாடி வந்து ஒரு ஹைட்டில் வச்சுருக்கோம். ஒரு பாடி வந்து ஒரு ஹைட்டில் இருக்குது. இப்போது இந்த பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ், இது என்னது, சென்டர் ஆஃப் மாஸ், COMன்னு சொல்கிறேன். COMனா சென்டர் ஆஃப் மாஸ். இந்த பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, சர்ஃபேஸ்லேருந்து இந்த பாடியோட சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸை நம்ம ஹைட்டுன்னு சொல்கிறோம், ஹைட்டுன்றோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பாடிக்கும் சர்ஃபேஸ்க்கும் போகிற பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோனா, U இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் இல்லை, வெறும் mgHன்னு வரும். பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgH. ஓகேங்களா, இந்த பாடியோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ்லேருந்து ஒரு h ஹைட் மேலே இருக்குது. ஓகேங்களா, அப்போது அந்த பாடியோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்டாங்கன்னா, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட ஃபார்முலா என்ன, U இஸ் ஈக்குவல் டு M இன்டூ G இன்டூ H. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த 2 ஃபார்முலாஸை மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பேஸ் ஏதாவது சம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். சம்ஸை போட ட்ரை பண்ணுவோம். கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், சம்ஸை பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 3ல் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு,
chain of mass m and length l is kept on 3 positions. A B C ன்ட்டு 3 பொசிஷன்ஸ்ல அந்த செயினை வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. Assuming h is equal to 0 on the ground, find the potential energy of the chain in all 3 cases. இந்த 3 கேஸ்லயும் potential energy என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கலர் மாத்திக்கிறேன். ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஒரு பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து ஹைட் ஹெச் இருந்தா சர்ஃபேஸ்லேருந்து அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? U is equal to mgh ன்னு சொன்னோம். கரெக்டா? இப்போ வாங்க, இந்த செயின் தான் இப்போ பாடியா ஆக்ட் பண்ணுது. இந்த செயினோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? இங்க இருக்குன்னு வைங்க. இந்த செயினோட சென்டர் ஆஃப் மாஸ் இதுதான். ஓகே, இந்த செயினுக்கும் சர்ஃபேஸ்க்கும் ஹைட் எவ்வளோ இருக்கு? ஹைட் வந்து 0, ஹைட்டே இல்லை. செயின் வந்து சர்ஃபேஸோட இருக்கு. அதனால செயினுக்கும் சர்ஃபேஸுக்கும் செயினுக்கும் சர்ஃபேஸுக்கும் ஹைட்டே இல்லை. ஸோ h 0. h 0னா அப்போ u எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? u is equal to mgh. இந்த செயினோட மாஸ் mனு கூட எடுத்துப்போம். u is equal to m into g வந்து கிராவிட்டி, h என்னது? இந்த செயினுக்கும் சர்ஃபேஸ்க்கும் 0. அப்போ u என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஸோ ஏ பொசிஷன் ஏல வந்து செயினோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? இந்த ஆப்ஷன் ஏ டயக்ராம்ல பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 0. இப்போ டயக்ராம் பிக்கு வாங்க. டயக்ராம் பியில் செயினுக்கும் சர்ஃபேஸுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஹைட் ஹெச் இருக்குது. ஓகேங்களா? செயினோட சென்டர் ஆஃப் மாஸ் இதுதான். ஓகே, இது வந்து சர்ஃபேஸு. ஓகே, அப்போ இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது? u is equal to mgh. கரெக்டாக நம்ம என்னன்னு படித்தோம்? ஒரு பாடி சர்ஃபேஸ்லேருந்து ஹெச் டிஸ்டன்ஸ் மேலே இருந்துச்சுன்னா அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது? mgh. ஸோ டயக்ராம் பியில் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது? mgh. இப்போ டயக்ராம் சிக்கு வாங்க. டயக்ராம் சியில் செயின் எப்படி இருக்கு? வித் சர்ஃபேஸோட ஒட்டிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கு? இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் தான் வைங்க. செயினோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குன்னு வைங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் செயினோட லென்த் வந்து எல்லுனா அப்போ சென்டர் ஆஃப், அப்போ இந்த ஹாஃப் இதை ஹெச்னு எடுத்துப்போமா? இந்த டிஸ்டன்ஸை ஹெச்னு எடுத்துப்போம். இது கம்ப்ளீட் எல்லுனா அப்போ இது என்னது? L/2ன்னு எடுத்துக்கலாமா? ஹாஃப் செயினை வந்து L/2ன்னு எடுத்துக்கலாமா? ஃபுல் செயினோட லென்த் எல்லுனா ஹாஃப் செயினோட லென்த்து L/2. கரெக்டா? அப்போ ஹைட் வந்து என்னது? செயினுக்கும் கிரவுண்டுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ், அதான் செயினோட சென்டர் ஆஃப் மாஸுக்கும் சர்ஃபேஸுக்கும் ஹைட் எவ்வளோ இருக்கு? L/2 டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ u is equal to என்ன ஃபார்முலா? mgh. இங்கே h என்னது? L/2. அப்போ m into g into L/2. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? mg L/2. அப்போ டயக்ராம் சியோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது? mg L/2. புரிஞ்சுதுங்களா? கிளியரா? 3 டயக்ராம்ஸோட டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜிஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? செயினோட சென்டர் ஆஃப் மாஸ் சர்ஃபேஸை விட எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு வச்சு அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ செயினோட டயக்ராம் ஏல பார்த்தீங்கன்னா செயினோட சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் சர்ஃபேஸுக்கும் ஹைட்டே இல்லை. சர்ஃபேஸோட தான் சென்டர் ஆஃப் மாஸ், செயினோட சென்டர் ஆஃப் மாஸும் இருக்கிறதுனால இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 0ன்னு சொல்கிறோம். டயக்ராம் பியில் பார்த்தீங்கன்னா செயினோட சென்டர் ஆஃப் மாஸ் சர்ஃபேஸை விட ஒரு ஹெச் ஹைட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து u is equal to mgh சொல்கிறோம். இப்போ இங்கே வாங்க, டயக்ராம் சியில் என்ன ஆகுது? செயினோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சர்ஃபேஸை விட ஹெச் ஹைட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த ஹெச் ஹைட் டிஸ்டன்ஸை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா, ஒரு கம்ப்ளீட் செயின் வந்து எல்லுனா அப்போது சென்டர் ஆஃப் ஹாஃப் செயின் என்னது? L/2. ஹைட் எவ்வளோ இருக்குது? L/2 டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால் ஹைட்டை நம்ம L/2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனலாக வந்து டயக்ராம் சியோட பொட்டென்ஷியல் எனர்ஜி mg L/2ன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாமா? ஸோ வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சேஞ்ச் இன் கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா? டெல்டா யூ. ஓகே, சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னன்னா சிம்பிள். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது வந்து சர்ஃபேஸ். ஓகேங்களா? இது வந்து சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஹெச் ஹைட்டில் பிளாக் M1 இருக்குன்னு வச்சு M இருக்குது. இது வந்து இனிஷியல் இது ஆக்சுவலி, இது ஃபைனல் ஆக்சுவலி. என்னன்னா இந்த பிளாக்கை தான் நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்து இங்கே வைக்கிறோம். இந்த பிளாக்கை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே வைக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து H1 ஹைட்டில் இருக்கிற பிளாக்கை H2 ஹைட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். பார்த்தீங்களா? அதுவாக போயிடுமா? போகாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஒர்க் டன் பண்ணுவோம். ஒரு ஒர்க் டன் பண்ணி என்ன பண்ணுவோம்? இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு, அதான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறோம். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒர்க் டன் என்ன ஆகிடும்னா பொட்டென்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். வேற ஒன்றும் கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சுதா? இந்த ஒர்க் டன் என்ன ஆகிடும்? பொட்டென்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ
சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்னது யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியலா. ஆமாம் ப்ரோ. ஓகே, இப்போ நீங்கள் நம்ம முன்னாடி ஒரு கான்செப்ட் படித்தோம் என்னன்ட்டு, ஒரு பாடி இருக்குது, ஒரு பாடி வந்து ஒரு ஹைட் டிஸ்டன்ஸில் சர்ஃபேஸை விட மேலே இருந்துச்சுன்னா அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது mgh. கரெக்டாக, u இஸ் ஈக்குவல் டு mgh. இப்போ இது வந்து umgh2, இது என்னது u இஸ் ஈக்குவல் டு mgh1. இனிஷியல் வந்து u இஸ் ஈக்குவல் டு mgh1, ஃபைனல் வந்து u இஸ் ஈக்குவல் டு mgh2. இப்போ இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாமா? ஸோ என்ன அப்ளை பண்ணலாம்? u ஃபைனல் என்னது u mgh2, சாரி u இல்லை mgh2 தான் ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் mgh1 தான் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, எப்படின்னா இனிஷியலாக பிளாக் இங்கே தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்ம h2 ஹைட்டில் அந்த பிளாக் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். ஸோ இதுதான் இனிஷியல், இதுதான் ஃபைனல். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகிடும், mgயை காமனாக எடுத்துக்கிறோம், h2 மைனஸ் h1ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை இப்படியும் எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? mg டெல்டா ஹெச்னு கூட எழுதிக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு, டெல்டா யூ என்னது சேஞ்ச் இன் கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. டெல்டா யூனா பொட்டென்ஷியல் எனர்ஜி தான், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் ஆல் ஃபோர்ஸஸ் ஆக்சுவலி டெல்டா யூனா. ஓகே, டெல்டா யூனா பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் ஆல் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், ஃபார் ஆல் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். இப்போ அதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்க்குறோம். இப்போ இந்த பாடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அதனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? mg இன்டூ டெல்டா ஹெச், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ எங்கேயாவது கொஸ்டினில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளாக் இருக்குது, அது சர்ஃபேஸ்லேருந்து ஹெச் டிஸ்டன்ஸ் ஹைட்டில் இருக்குது, அதை என்ன பண்ணுறோம், அதை எடுத்து இன்னும் ஒரு ஹைட்டில் நம்ம வைக்கிறோம். அப்போது இந்த டோட்டல் பாடியில் நடக்கிற ஒர்க் டன்னோ இல்லை பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்டோம்னா என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு m இன்டூ h2 மைனஸ் h1ன்னு போடணும், இல்லைனா டெல்டா ஹெச்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பேஸ் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் போடுறப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் எப்படி இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஓகேயா? ஸோ இப்போ வாங்க ஒரு கொஷின் பார்க்கலாம். Question number 5. A meter stick of mass 400 gram is pivoted at one end, displaced to an angle 60 degree. இது என்னது? இந்த டயக்ராம்ல நீங்க பாக்குறீங்களா, இது என்னது? ஒரு மீட்டர் ஸ்டிக். ஓகேங்களா? இந்த மீட்டர் ஸ்டிக்கோட மாஸ் வந்து 400 கிராம்னு சொல்றாங்க. மீட்டர் ஸ்டிக்கோட மாஸ் வந்து 400 கிராம். 400 கிராம் கேஜியில் எப்படி எழுதலாம்? 0.4 kgன்னு எழுதலாம். கரெக்டா? ஓகே. இஸ் பைவர்டட் அட் ஒன் எண்ட் டிஸ்பிளேஸ்ட் டு அன் ஆங்கிள் 60 டிகிரி. இந்த மீட்டர் ஸ்கேல் என்ன பண்ணுறோம்? ரெண்டா இருக்கும், அதை ரெண்டா விரிக்கிறோம், ரெண்டா ஒரு 60 டிகிரி ஆங்கிளுக்கு விரிக்கிறோம். இங்கே பாருங்க, இது என்ன பண்ணுறோம்? இது ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்கும் இந்த ஸ்கேல். ஓகேங்களா? இந்த ஸ்கேல் என்ன பண்ணுறோம்? ரெண்டா விரிக்கிறோம். எவ்வளோ விரிக்கிறோம்னா 60 டிகிரி ஆங்கிளில் விரிக்கிறோம். ஓகே, எவ்வளோ விரிக்கிறோம்? 60 டிகிரி ஆங்கிளில் விரிக்கிறோம். ஓகே. The increase in its potential energy is, ஓகே, கொஸ்டின் என்னது? வாட் இஸ் இட்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடையாது, இன்க்ரீஸ். எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எவ்வளோ? இந்த விரிக்கிறோம்ல 60 டிகிரி ஆங்கிளுக்கு இந்த மீட்டர் ஸ்டிக்கை விரிக்கிறோம்ல, எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா நம்ம என்ன படித்தோம்? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு mg டெல்டா ஹெச்னு படித்தோம். கரெக்டா? ஸோ இப்போ வாங்க, இப்போ இந்த மீட்டர் ஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த மீட்டர் ஸ்டிக்கோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஸ்டிக்கு சென்டர் இதுன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இதை நம்ம சென்டர்னு எடுத்துப்போம். இதுதான் இந்த மீட்டர் ஸ்டிக்கோட சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் தான் என்ன ஆகும்? இது சர்ஃபேஸ்னு எடுத்துப்போம். ஓகே, இது என்னது? இதை வந்து சர்ஃபேஸ்னு எடுத்துப்போம். கீழே இது என்ன பண்ணலாம்? நம்ம சர்ஃபேஸ்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து சர்ஃபேஸ்க்கு ஒரு ஹைட் ஹெச் இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? ஹைட் ஹெச்சை. இது எவ்வளோ? இது சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்குது? பாதி இருக்குது. அப்போது முழு மீட்டர் ஸ்கேல் 1 மீட்டர்னா, அப்போது சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து சர்ஃபேஸ்க்கு ஓட லென்த் எவ்வளோ இருக்கும்? 0.5 மீட்டர் இருக்கும்.
ஓகே, ரெண்டாக பிரிக்கிறோம். இது ஒரு 0.5 மீட்டரு, இது 0.5 மீட்டரு. மொத்த மீட்டர் ஸ்கேல் வந்து 1 மீட்டர். ஓகேங்களா? ஓகே, இப்போ அவன் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, த இன்க்ரீஸ் இன் இட்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இங்கே என்ன ஆகுது, இப்படி நம்ம விரிக்கிறப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே என்ன ஆகிடும், சென்டர் ஆஃப் மாஸ் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும். என்ன ஆகிடும், இந்த ஸ்டிக்கோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இங்கே மேலே போயிடும். டிஸ்பிளேஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கை நம்ம இப்படி 60 டிகிரி ஆங்கிளில் டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். அப்போ டிஸ்பிளேஸ் பண்ணுறப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆகிடும், இந்த சென்டர் ஆஃப் மாஸை விட கொஞ்சம் மேலே ஆகிடும். ஹைட் டிஸ்டன்ஸ் மேலே போயிடும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஹைட் டிஸ்டன்ஸ் இந்த ஸ்டிக்கை விட இந்த ஸ்டிக்கோட சென்டர் ஆஃப் மாஸ் ஹைட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இனிஷியல் ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம், இனிஷியல். இதை என்னென்னு எடுத்துக்கலாம், ஃபைனல்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலாவை பிரித்து எழுதுனா என்ன வரும், mg இன்டூ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இனிஷியல் ஹைட் வந்து 0.5 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது எவ்வளோ மீட்டர்னு நம்ம சொல்கிறோம், 0.5 மீட்டர்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போது ஃபைனல் ஹைட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இந்த சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ ஹைட்டுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன தெரியுமா, சர்க்குலர் மோஷனில் பெண்டுலம் நான் உங்களுக்கு எடுக்கல. ஓகேங்களா, அந்த பெண்டுலமில் இது என்ன வரும்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு பார்ட்டிக்கலை நம்ம தொங்க விடுறப்போ அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும், அது ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் இப்படி வந்து என்ன ஆகும், ஸ்விங் ஆகும். இப்படி ஸ்விங் ஆகும். கரெக்டாக, இப்படி ஸ்விங் ஆகிறப்போ இதோட ஹைட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, இதோட ஹைட் நம்மளுக்கு தெரியும், இந்த ஹைட்டு ஃபைனல் ஹைட்டு ஸ்விங் ஆகிறப்போ இந்த ஹைட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. h இஸ் ஈக்குவல் டு r இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டா. இதுதான் ஹைட்டை கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா, இது வந்து சும்மாலாம் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகாது, இந்த மாதிரி சம்ஸில் மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இப்போ இனிஷியல் நம்மளுக்கு தெரியும், இனிஷியல் ஹைட் தெரியும், ஃபைனல் ஹைட்டை நம்ம கண்டுபிடிச்சாதான் சம் போட முடியும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா நோட் டவுன் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ ஹைட்டை கண்டுபிடிப்போம். ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் என்னது, இதே 0.5 மீட்டர் தான் இந்த ஸ்கேலோட ரேடியஸும். ஓகே, அப்போது 0.5 மீட்டர் இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டா எவ்வளோ, 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி எவ்வளோ, 1/2. அப்போது 0.5 இன்டூ 1 மைனஸ் 1/2 என்னது, அதுவும் 1/2 தான். 1 மைனஸ் 1/2 1/2 தான். அப்போ என்ன ஆகிடும், 0.5 இன்டூ 0.5ன்னு வந்துடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துடும், ஹைட் இது 0.25ன்னு வந்துடும். ஓகேங்களா, நான் அடுத்த ஸ்லைடுக்கு ஏன் போகலன்னா ஸ்லைடு இல்லை, அதுக்காக தான் அடுத்த ஸ்லைடுக்கு போகல. ஓகே, ஸோ ஃபைனல் ஹைட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 0.5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஃபார்முலா வச்சு. ஓகே, ஸோ இதை நான் ரப் பண்ணிக்கிட்டா. ஸோ ஓகே வாங்க, ஸோ ஃபைனல் ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 0.25ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எந்த ஃபார்முலா வச்சு, h இஸ் ஈக்குவல் டு r இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டா ஃபார்முலா வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஃபைனல் ஹைட் வந்து 0.25 மீட்டர், இனிஷியல் ஹைட் வந்து 0.5 மீட்டர். இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா, மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி கொஸ்டினில், 0.4 கிலோகிராம். அப்போ மாஸ் 0.4, கிராவிட்டி எவ்வளோ, ஆஸ் யூஷுவல் 10 தான். 10 இன்டூ ஃபைனல் எவ்வளோ, 0.25, இனிஷியல் எவ்வளோ, 0.5. அப்போது 4 இன்டூ 0.25. கரெக்டாக, 0.25 ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா என்ன வரும், 1/4ன்னு வரும். 1/4ம் 4ம் கேன்சல் பண்ணால் மிச்சம் எவ்வளோ இருக்குது, 1 ஜூல். ஸோ 1 ஜூல் தான் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா, கிளியரா? இது வரைக்கும் இந்த பேஸில் இந்த கொஸ்டினும் நீட்டில் கேட்கல. ஆனால் நம்ம வந்து இப்போ கான்செப்ட் படித்ததுக்காக, அந்த கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி சம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாமா, வாங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்க்குறோம். ஓகேங்களா, கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று கிளியர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி வந்து இந்த போன டாபிக் பார்த்தோம் இல்லையா, போன டாபிக் என்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். போன டாப்பிக்கில் இந்த இது பார்த்தோம் பாருங்கள், கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதிலெல்லாம் வந்து அவ்வளோவா இன்னும் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும். ஆனால் என்னென்னா இதில் ஒன்றுமே இது வரைக்கும் நீட்டில் அவ்வளோவா கேட்டது கிடையாது.
ஓகேங்களா? சீரியஸாக அவ்வளோ டீப்பாலாம் இந்த இதுலேருந்துலாம் வந்ததே கிடையாது. இந்த இந்த சாப்டரில் அதிகமாக எந்த போர்ஷன்லேருந்து தெரியுமா உங்களுக்கு நீட்டில் கேட்டிருக்காங்க? கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. அதுலேருந்து தான் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கொஷின்ஸே அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சமயம் நான் இது பண்ணிட்டேன். இந்த சமயம் நான் உங்களுக்கு போடல. ஏன்னா இதெல்லாம் வந்து மோஸ்ட் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாம். இது ஜேஇ படிக்கிற பசங்களுக்கு இந்த கொஷின்ஸ் யூஸ் ஆகும். ஆனால் நீட்டில் படிக்கிற பசங்களுக்கு இந்த கொஷின் அவ்வளோ வராது. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து பிடிக்கும் இல்லையா, நிறைய சம் பண்ணணுன்ட்டு, அவங்க வேணால் இந்த சம் பாருங்க. ஆனால் நான் எனக்கு என்னன்னா, எதெல்லாம் கேட்கறதுக்கு 99% சான்ஸ் இருக்கோ அதை தானே நான் எடுப்பேன். நீட் கிராஷ் கோர்ஸ்னு அதுதானே. நான் வெறும் நீட் கோர்ஸ்னு விட்டுருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, முழுசாக உங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து நான் நீட் ஃபுல் கோர்ஸ் எடுக்கிற ஐடியாவில் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம், போன லெக்சரில் என்னாச்சு, ஒர்க் பவர் எனர்ஜியில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கதை ஒரு ஒரு மூவி கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது வேற நான் வேற தெரியாமல் மனம்னு சொல்லிட்டேன். ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறது, கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாரு, ப்ரோ அது மனம் இல்லை கணம்ன்ட்டு. ஸோ அதாங்க கணம் ஆக்சுவலி அந்த படம் பேர். ஓகேங்களா? நான் வேற மனம்னு சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் பார்க்குறவங்க என்னடா இவன் படம் பேர் கூட இவன் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறான், இவன் என்ன சொல்லி கொடுப்பான் அப்படிலாம் நினைக்காதீங்க. அது படம்ங்க. நான் ஆக்சுவலி இன்னும் ஓப்பனாக சொல்லிட்டேன், அந்த படம் ரொம்ப இழுத்ததுனால தூங்கிட்டேன். ரொம்ப லைக் நல்ல படம் இல்லைன்னா சொல்ல, சூப்பராக இருந்துச்சு படம். என்னன்னா ரொம்ப இழுத்துட்டானுங்க. நான் அப்படியே வெயிட் பண்ணி எப்போதான்டா இவனுங்க முடிப்பானுங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டு நான் வெறுப்பாயிட்டேன். அடப்போங்கடா அப்படின்னு ஒரு மாதிரி இதாயிடுச்சு. அதனால தான் அந்த படம் பேரை வரைக்கும் மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த படம் பேர் வந்து கணம் ஆக்சுவலி. ஓகே, ஸோ வாங்க ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்குள்ளே போகலாமா? ஓகேவா? சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் வந்து 3 டயக்ராம் பார்க்குறீங்க. ஓகேங்களா? இதை வந்து இந்த டயக்ராமை ஏன்னு சொல்லிப்போம், இந்த டயக்ராமை பின்னு சொல்லிப்போம், இந்த டயக்ராமை சின்னு சொல்லிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த டயக்ராமில் வந்து ஸ்ப்ரிங் வந்து அன்ஸ்ட்ரெச்டாக இருக்குது, அதுக்கப்புறம் அன்கம்ப்ரஸ்டாக இருக்குது. ஒன்றுமே பண்ணல இந்த ஸ்ப்ரிங்கை, ஒரு பிளாக்கோட சும்மா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ தெரியுமா? 0. ஒரு அன்ஸ்ட்ரெச்ட் ஒரு அன்கம்ப்ரஸ்ட் ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. ஓகேங்களா? இப்போ டயக்ராம் பி கிட்ட வாங்க. டயக்ராம் பியில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸ்ட்ரெச்டு. அப்போ இந்த ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ தெரியுமா இருக்கும்? U is equal to 1/2 kx². இதுதான் இந்த ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி. கேனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், என்னது? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். கரெக்டா? அதே மாதிரி இப்போ இந்த டயக்ராம் வாங்க, டயக்ராம் சில நம்ம என்ன பண்றோம், எக்ஸ் டிஸ்டன்ஸ் கம்ப்ரஸ் பண்றோம். கம்ப்ரஸ் பண்றப்போ இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோனா, சேம் அதே தான், 1/2 kx² தான். ஓகேங்களா? இவ்வளோதான். இந்த ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜியில். அதே மாதிரி கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியில் நம்ம என்ன படித்தோம்? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியில் U is equal to சம்மரி மாதிரி நம்ம பார்த்துடலாமா, ஒரு குயிக் நோட் மாதிரி. ஸோ ஒரு ஸ்லைடு எடுத்து நான் ஒரு சம்மரி மாதிரி ரெண்டுத்தையும் சொல்லிட்டா. ஸோ வாங்க, ஸோ டக்குன்னு ஒரு சம்மரி பார்த்துடலாமா? ஸோ வாங்க, சம்மரி இது வரைக்கும் படித்ததை ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பொட்டென்ஷியல் எனர்ஜி. இன் ஃபிசிக்ஸ் there is nothing called potential energy. ஓகேங்களா? there is only called potential difference. ஓகேங்களா? பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம என்ன டினோட் பண்ணோம்? யூன்னு டினோட் பண்ணோம். அதுக்கப்புறம் டெல்டா யூனா சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் ஃபிசிக்ஸில் டிஃபைன்டாக இருக்குது. டெல்டா யூனா சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதை வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க, சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன படித்தோம்? 2 ஃபார்முலா படித்தோம். ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா யூனா யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா படித்தோம், என்னது? நெகட்டிவ் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் பாயிண்ட். ஓகே, இன்னொரு ஃபார்முலாவும் படித்தோம், இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி டெல்டா யூக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னு படித்தோம்? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல்.
கரெக்டா? இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு படிச்சோம். சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு u final minus u initial is equal to negative of work done by conservative force from initial to final point. அதே மாதிரி இது என்ன படிச்சோம்? delta u is equal to positive work done by external force from initial to final point. ஆனா இதுல வந்து நம்ம ரெண்டு கண்டிஷன்ஸ் படிச்சோம். என்னது? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும். அதே மாதிரி இதுல கைனடிக் எனர்ஜியும் ஜீரோவா இருக்கணும். அப்போதான் இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது ஒன்று படிச்சோம். அதுக்கப்புறம் வேற என்ன? அதுக்கப்புறம் இதோட சம்ஸ் போட்டோம். வேற என்ன படிச்சோம்? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம என்னன்னு படிச்சோம்? u is equal to minus g into m1 into m2 by r னு படிச்சோம். கரெக்டா? g னா என்ன? கிராவிட்டி, மாஸ் 1 into மாஸ், வேர் m வந்து என்னவா இருக்கணும்? மாசஸ் வந்து பாயிண்ட் சார்ஜஸா இருக்கணும். மாஸ் வந்து பாயிண்ட் மாசஸா இருக்கணும். பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்றேன் பார். அப்பப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் உள்ள போயிடுறேன். ஓகே, u is equal to negative g into m1 into m2 by r. ஓகே, இன்னொரு ஃபார்முலா நம்ம என்ன படிச்சோம்? ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பாடி இருக்குது, அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து h ஹைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்னது? அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது? m into g into h. இதான் அதோட ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா படித்தோம். என்னது? அதே வந்து ஒரு பிளாக் இருக்கு, ஒரு m பிளாக் இருக்கு, h ஹைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் இருக்கு. அதை வந்து எடுத்து இன்னொரு ஹைட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுறோம். h2, இது h1, இது h2. இதில் ஒரு ஒர்க் டன், இதில் நம்ம ஒர்க் டன் பண்ணி தான் இந்த பிளாக் m நம்ம என்ன பண்ணுறோம்? h1லேருந்து h2 டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு போகிறோம். அந்த ஒர்க் டன் என்ன ஆகிடுது? பொட்டென்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? u is equal to mgh into delta h. m into g into delta h. கரெக்டா? இதை எப்படி எழுதலாம்? m into g into h final minus h initial. இது h1 கிடையாது, இது h initial, இது h2 கிடையாது, இது h final. இது ஓகே. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இவ்வளோ ஃபார்முலாஸை பார்த்தோம். இது போக நம்ம வேற என்ன இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஒரு அன்ஸ்ட்ரெச்டு அன்கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. ஒரு ஸ்ட்ரெச்டு ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து u is equal to half kx². அதே மாதிரி ஒரு கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து u is equal to half kx². ஓகேங்களா? ஸோ ஒரு சம் பார்க்கலாமா? இதோட பேஸு. ஸோ வாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. சிபிஎஸ்சி ஏஐபிஎம்டி 2006ல் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க. த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ லாங் ஸ்ப்ரிங் விச் இஸ் ஸ்ட்ரெச்டு பை 2 cm இஸ் u. ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு லாங் ஸ்ப்ரிங்கை எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க? 2 cm ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2 cm இஸ் யூன்னு சொல்கிறாங்க. இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி யூன்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் த ஸ்ப்ரிங் இஸ் ஸ்ட்ரெச்ட் பை 8 cm. இன்னும் இதே ஸ்ப்ரிங்கை வந்து என்ன பண்ணுறோம்? 8 cm எக்ஸை வந்து 8 cm நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம்னா த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இட் இஸ் யூ டேஷ். இது யூனா அப்போ இதை யூ டேஷ்னு எடுத்துப்போம். ஓகே, யூ டேஷ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கண்டுபிடிக்கலாமா? ரெண்டு ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் கே தான். ஓகே, இது வந்து என்னது? கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணுறோம்? சாரி, ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் ஸ்ட்ரெச் ஸ்ப்ரிங் என்னது? u is equal to half kx². கரெக்டா? இங்கே இது வந்து x1ன்னு வச்சுப்போம், இது x டேஷ்ன்னு வச்சுப்போம். ஐ மீன் இது xன்னு வச்சுப்போம், இது x டேஷ்ன்னு வைப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து u கண்டுபிடிப்போம். u என்னது? ஃபர்ஸ்ட் u என்னது? half into இதுவும் கே தான், இதுவும் கே தான். கேனா என்ன? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். உங்களுக்கு எப்படி ரெண்டுத்துக்கும் ஒரே கேன்னு உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? என்னோட லாஸ் ஆஃப் மோஷன் லெக்சரை பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி கே வந்து மாறலை, எதனால் மாறாமல் இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது. அதை நீங்கள் ஆல்ரெடி லாஸ் ஆஃப் மோஷனை பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? அதான் அங்கே எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். எவ்ரி சாப்டர்ஸ் ஆர் இன்டர்லிங்க்டு வித் ஈச் அதர். ஓகே, தட் இஸ் ஃபிசிக்ஸ்.
ஸோ ஹாஃப் இன்ட்டு கே இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ ஃபர்ஸ்ட் வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ 2 ஸ்கொயர் எவ்வளோ வருது ஹாஃப் இன்ட்டு கே இன்ட்டு 4 வருது. ஓகே இப்போ யூ டேஷ் கண்டுபிடிப்போம். யூ டேஷ் எவ்வளோ ஹாஃப் இன்ட்டு கே எக்ஸ் டேஷ் ஸ்கொயர்னு எடுத்துப்போம். அப்போ யூ டேஷ் எவ்வளோ ஹாஃப் இன்ட்டு கே இன்ட்டு எக்ஸ் டேஷ் எவ்வளோ 8 சென்டிமீட்டர். அப்போ 8 ஸ்கொயர். அப்போ எவ்வளோ வருது ஹாஃப் இன்ட்டு கே இன்ட்டு 8 ஸ்கொயர் எவ்வளோ 64. ஓகே இப்போ அவன் எவ்வளோ கேட்குறான் த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இட். யூக்கும் யூ டேஷ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கேட்குறான். ஓகே யூக்கும் யூ டேஷ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் 4க்கும் 64 வந்து எவ்வளோ டைம்ஸ் ஆனால் 64 16 டைம்ஸ் கரெக்டா. அப்போ 16 யூ ஸ்டோர்ட் ஆயிருக்கு. ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. அந்த ஸ்ப்ரிங்கை என்ன பண்றோம் ஒரு 2 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்றோம். அந்த 2 சென்டிமீட்டர் நம்ம ஸ்ட்ரெச் பண்றப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜியை யூன்னு சொல்றோம். ஓகே மறுபடியும் அதே ஸ்ப்ரிங்கை நம்ம என்ன பண்றோம் ஒரு 8 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரெச் பண்றோம். அதுக்கு வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னன்னு எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்கல எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அதுல ஸ்டோர்டா இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ நம்ம என்ன பண்றோம் எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்டிருந்தா 64 யூன்னு சொல்லிடலாம். ஓகே ஆனா கொஸ்டின்ல எவ்வளோ என்ன கேட்டிருக்கான் எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டா இருக்குன்னு கேட்கறான். அப்போனா இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் கேட்கறான். ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்றோம் 8 சென்டிமீட்டரோட பொட்டென்ஷியல் எனர்ஜி 64ன்னு சொல்றோம். 2 சென்டிமீட்டருக்கு வந்து 4ன்னு சொல்றோம். அப்போ இந்த அப்போ 2க்கும் 8க்கும் எவ்வளோ டைம்ஸ் இதா இருக்கு ஸ்டோர்டா இருக்கு 16 டைம்ஸ். ஓகேங்களா 16 டைம்ஸ் அதிகமாக வந்து 8 சென்டிமீட்டர் நம்ம ஸ்ட்ரெச் பண்றப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் ஆயிருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் 16 யூன்னு சொல்றோம். புரிஞ்சுதா கிளியரா. ஸோ அடுத்த ஸ்லைடு போலாமா. ஸோ வாங்க. ஸோ இப்போ பாருங்க கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல என்ன கொடுத்துருக்கான் 2 ஸ்ப்ரிங்ஸ் ஏ அண்ட் பி. ஓகே 2 ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க பாரு. இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம என்னென்னு எடுத்துப்போம் ஏன்னு எடுத்துப்போம். இந்த ஸ்ப்ரிங் என்னன்னு எடுத்துப்போம் பின்னு எடுத்துப்போம். ஓகே ஸ்ப்ரிங் ஹேவிங் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேஏ அண்ட் கேபி. ஓகே இது வந்து கேஏ இது வந்து கேபி. ஓகே வேர் கேஏ இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கேபி. வேர் கேஏ இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கேபி. அப்போனா ஏ வந்து கேஏ வந்து 2 மடங்கு கேபியை விட சொல்றாங்க. அப்போ இது என்ன வந்துடும் இது என்ன ஆயிடும் இது 2k ஆயிடும். ஏ இது என்ன ஆயிடும் இது 2k ஆயிடும். இது என்ன ஆயிடும் இது k ஆயிடும். ஓகே அதுக்கு அர்த்தம் அதானே வேர் கேஏ பிகம்ஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கேபி. அப்போ பி வந்து கேன்னு எடுத்துப்போம். அப்போ ஏ என்ன ஆயிடும் 2 டைம்ஸ் ஆஃப் பினா 2k. ஓகேவா. ஓகே ஸோ இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 2kன்னு சொல்றோம். இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து கேன்னு சொல்றோம். ஓகே are stretched by applying a force of equal magnitude. ஓகே are stretched இந்த டைரக்ஷன்ல ஸ்ட்ரெச் பண்றோம்னு வச்சுக்கலாமா. இந்த டைரக்ஷன் கூட எடுத்துக்கலாம். இந்த டைரக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். இந்த டைரக்ஷன்ல ஸ்ட்ரெச் பண்றோம் அப்ளைங் ஃபோர்ஸ் ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட். ரெண்டுத்தையும் ஈக்குவல் மேக்னிடியூடோட ஸ்ட்ரெச் பண்றோம். அப்போ ஈக்குவல் ஃபோர்ஸோடையும் ஸ்ட்ரெச் பண்றோம்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ஃபோர்ஸோட நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம். ஓகே என்ன கேட்குறான் இஃப் எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஸ்ப்ரிங் ஏ இஸ் இஏ. If energy stored in spring A is EA, then energy stored in stored in B will be. இதோடது என்னன்னு கேட்குறான் EB என்னன்னு கேட்குறான். எனர்ஜி ஆஃப் ஏ தான் EA, EB என்னன்னு கேட்குறான். ஓகே ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் கிளியராக எழுதிக்கிறேன். இது வந்து 2k இது வந்து k. ஸோ ஓகே இப்போ பேசிக்ஸ் இதை வந்து நம்ம வந்து மோஸ்டாக கான்செப்டுவலாக தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். ஓகே நம்ம ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் படிக்கிறப்போ லைக் லாஸ் ஆஃப் மோஷனில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் படிக்கிறப்போ நம்ம தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்மளால கம்மியாக கம்மியாக ஸ்ட்ரெச் பண்ண முடியும். கரெக்டாக ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஏற அந்த ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரெசிபிலிட்டியும் அந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ட்ரெச்சபிலிட்டியும் என்ன ஆகும் கம்மியாயிடும். எப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது F is equal to kx. கரெக்டா வேர் x is equal to F by k. இதில் என்ன தெரிய வருது x is directly inversely proportional to 1 by k. x is inversely proportional to 1 by k. x னா என்னது கம்ப்ரஸ்டோ ஸ்ட்ரெச்டோ அதை தான் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே
இது கேனா என்ன ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஏறுச்சுன்னா எக்ஸ் என்ன ஆயிடும் குறையும். அதே மாதிரி ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் குறைஞ்சதுன்னா கே குறைஞ்சதுன்னா எக்ஸ் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ வாங்க இப்போ என்ன பண்ணலாம், பி ஸ்ப்ரிங் பியோட எக்ஸ் வந்து 2xன்னு நம்ம எடுத்துப்போம். 2xன்னு நம்ம எடுத்துக்கிட்டா ஸ்ப்ரிங் ஏவோட ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச்சை நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? பி வந்து நம்ம 2xன்னு எடுத்துக்கிட்டா ஏவை நம்ம எப்படி எடுத்துப்போம், எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். கரெக்டா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலானா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ வந்து 12 into kx²ன்னு எடுத்துப்போம். 12 into kx²ன்ட்டு இதோட k எவ்வளோ 2k. அப்போ என்ன பண்ணலாம் 12 into 2k x²ன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி இதோட ஃபார்முலா என்னது 12 into kx². இதில் என்ன ஆயிடுது k தான் 12k into x என்னது 2x² ஆயிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், இந்த ஹாஃப் அடிச்சிட்டோன்னா எவ்வளோ இருக்கு kx² இருக்கு. இது என்ன ஆயிடும், இது 4x² ஆயிடும். 12 into 4x² ஆயிடும். 12 into 4x² ஆயிடும். அப்போ 4 into அடிச்சோன்னா என்ன ஆயிடும் 2x² ஆயிடும். எவ்வளோ ஆயிடும் 2x² ஆயிடும். புரியுதா கால்குலேஷன் 2x² ஆயிடும். அப்போ EA வந்து x²னா அப்போ 2x² என்ன ஆயிடும் 2EA ஆயிடும். புரியுதா? EA வந்து x²னா அப்போ 2x² என்ன ஆயிடும் 2EA ஆயிடும். 2EA ஆயிடும். புரியுதா? EB வந்து என்ன ஆயிடும் 2EA ஆயிடும். அப்போ ஃபைனலா என்ன சொல்லலாம், நம்ம எனர்ஜி ஸ்டோர்ட் இன் B will be 2EA. புரிஞ்சுதா? கான்செப்சுவலா எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்ட்டு கிளியரா புரிஞ்சுதாங்க? உங்களுக்கு லைட்டா புரியலனா மோஸ்டா புரிஞ்சிருக்கணும். அப்படி ஒண்ணுமே புரியலனா என்னோட நான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அதெல்லாம் கிளியரா எடுத்திருப்பேன் லாஸ் ஆஃப் மோஷன்ல. அந்த லெக்சரை பாருங்க. ஓகேங்களா? அண்டு டக்குன்னு நான் எக்ஸ்ன்னு சொல்கிறப்போ சில பேர்லாம் அவனை ஏன் ப்ரோ ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்கள்லாம் பாய்ஸ் ஸ்கூல் படித்தோம்ப்பா. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே எக்ஸ் என்ன தெரியுமா, மேக்ஸில் வர எக்ஸ் தான். அது போச்சுன்னா ஃபிசிக்ஸில் வரும். இந்த 2 எக்ஸு மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில் விளையாடிச்சு. நீங்கள்லாம் வாழ்ந்துருப்பீங்க, நாங்கள்லாம் எதுவுமே வாழலை. இப்படியே சொல்லி தான் 2K 90s கிட்டுன்னு இது பண்ணுறது. ஸோ ஓகே, அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ பாருங்க, இது ஒன்றும் இல்லை, பேசிக்காக ஒரு சம்மரி மாதிரி தான் இந்த ஸ்லைடு. என்னன்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இன்டூ டிஆர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேட்டிங் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் எஃப்ஐ டிஒய் பிளஸ் இன்டிகிரேட்டிங் எஃப்செட் டிசெட் from x1 to x2, from y1 to y2, from z1 to z2. இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, வேரியபிள் ஃபோர்ஸ், அதான் இது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு இது மாதிரி. இது பாருங்க, du இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இன்டூ டிஆர். அதான் எல்லாமே ஒன்று தான். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் du பை டிஆர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு புது ஃபார்முலா. ஓகே, ஸோ டெல்டா யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அதே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கொஸ்டின்ல கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கணும், எஃப்சி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் டியூ பை டிஆர். ஓகே, அதுக்கப்புறம் எஃப்சி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் யூஆர் கர்வ். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சம்மரி மாதிரி, இது நோட் டவுன் பண்ணிக்கோங்க. எப்போது லைக் கிளாஸ்ல சரி, லெக்சர் பார்த்தா சரி, இல்லை இன்ஸ்டியூஷன் போறீங்கன்னா சரி, கிளாஸ் எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா ஒரு கனவுக்குள்ளே போயிடுவோம். லைக் நம்ம கிளாஸை தான் கவனிச்சுட்டு இருப்போம், ஆனால் உள்ள மூளையில் வேற ஏதோ ஓடிட்டு இருக்கும், ஏதோ கனவுல இருக்கும். ஓகேங்களா? இது ஆக்சுவலி வந்து என்னன்னா நல்ல ஒன்றும் மனநலெல்லாம் ஒன்றும் சொல்ல வரல. என்ன பண்ணுங்க, எப்போது நீங்கள் வந்து யூடியூப்ல பார்க்குறப்போ, ஏதாவது வந்து ஸ்டடி பண்ணுறப்போ, படிக்கிறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிடுறீங்கன்னா, அப்படியே டே ட்ரீம் பண்ணுறீங்கன்னா மொத்தமாக டே ட்ரீம் பண்ணுங்க. ஓகேங்களா? முடிச்சிருங்க, டே ட்ரீம் பண்ணி முடிச்சுங்க. டே ட்ரீம் பண்ணிட்டு மறுபடியும் படிக்கிறது, மறுபடியும் டே ட்ரீம் பண்ணுறது, அப்படி பண்ணாதீங்க. ஒன்று டே ட்ரீமாக கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லையா முழுசாக டே ட்ரீம் பண்ணிட்டு வந்து இது பண்ணுங்க. சில பேர்லாம் எப்படி தெரியுமா டே ட்ரீம் பண்ணுவாங்க, பாட்டு கேட்டுக்கிட்டு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துப்பாங்க, ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு
அப்படியே பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே டே ட்ரீம் பண்ணுவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தளபதி பார்த்து ஏதாவது ஜேடி தீம் கேட்குறாங்கன்னு வைங்களேன், அப்படியே அவங்களே ஜேடின்னு நினச்சிப்பாங்க. அப்படியே ஒரு டே ட்ரீம் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு மாஸ்டராக இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ கெத்தாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் நார்மல் ஃபார் ஹியூமன் பீங்ஸ் எல்லாரும் டே ட்ரீம் பண்ணுறது. அண்ட் இட் இஸ் குட் ஆல்சோ. டே ட்ரீம் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை, நம்ம கிளாஸில் வந்து சீரியஸாக பார்த்துட்டு இருப்போம், டக்குன்னு டே ட்ரீம் பண்ணிட்டோன்னு வைங்களேன், ஒரு போர்ஷன்ஸே மிஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் லெக்சரை பார்க்குறேன், இப்போ என் லெக்சரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். இப்போ ஒரு பையன் வந்து 11th மினிட்ல நான் வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் டே ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சான்னு வைங்க, அவன் டே ட்ரீம் எப்போ தெரியுமா முடியும், எனக்கு தெரிஞ்ச ஸ்ப்ரிங் ஃபோர்ஸில் தான் வந்து முடியும். டக்குன்னு பார்த்தா அவன் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை பார்ப்பான், என்னடா இது இப்போ தானே அவர் கிராவிடேஷனில் எடுத்தாருன்னு மறுபடியும் பேக்கு போவான். இதில் உங்களுக்கு என்ன தெரிய வருது, ஒரு 10 மினிட்ஸ் அவன் டே ட்ரீம் பண்ணுறதுனால அவன் ஒரு 10 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணுறான் பாருங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன், டே ட்ரீமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பெட்டர் ஃபுல்லாக டே ட்ரீம் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டே உட்காந்து. அது எப்படி ஃபுல்லாக பண்ணுறோன்னா, ஒரு ஹெட்ஃபோன் எடுத்துங்க, பாட்டை கேளுங்க, பாட்டை கேட்டுக்கிட்டே டே ட்ரீம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் இருக்கும், ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருக்கும். அந்த 30 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து வெறுப்பாயிடும், என்னடா இது ஏதோ அப்போலேருந்து யோசிச்சுட்டு இருக்கோம், சரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருவீங்க. அப்போது லெக்சர்ஸ் அப்போ படிங்க. ஓகேங்களா? இது வந்து எல்லாருக்கும் இவ எல்லாரும் டே ட்ரீம் பண்ண மாட்டாங்க. என்ன மாதிரி பசங்க நான்லாம் பண்ணுவேன், நான்லாம் ரொம்ப அதிகமாக டே ட்ரீம் பண்ணுவேன். ஸோ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, அந்த டே ட்ரீம் இல்லாமல் நான் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக டே ட்ரீம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட்டடாக அந்த விஷயத்த பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஈக்குவலிபிரியம் கான்செப்ட்குள்ளே வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ கம்ப்ளீட்டாக ஈக்குவலிபிரியம்னா என்ன எல்லாமே வந்து இந்த ஒர்க் பவர் எனர்ஜியில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி லாஸ் ஆஃப் மோஷனில் சொன்னேன். லாஸ் ஆஃப் மோஷனில் நம்ம 2 ஈக்குவலிபிரியம் படித்தோம். என்னென்னா ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் அண்ட் டைனமிக் ஈக்குவலிபிரியம். ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம்னா அட் ரெஸ்ட், டைனமிக் ஈக்குவலிபிரியம்னா அட் யூனிஃபார்ம் மோஷன். ஆனால் ஓவரால் ஈக்குவலிபிரியமில் சிஸ்டமோட டோட்டல் ஃபோர்ஸ் எஃப்நெட் வந்து 0வாக இருக்கும். படித்தோம் இல்லையா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க? If net force on body is 0, it is in translation equilibrium. Actually equilibriumலயே வந்து 2 different types of equilibriums இருக்கு. ஓகேங்களா? என்னென்ன இந்த ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம், டைனமிக் ஈக்குவலிபிரியம் எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ஈக்குவலிபிரியம்குள்ளே தான் வரும். ஆக்சுவலி ரியாலிட்டியாக பார்த்தா ஈக்குவலிபிரியமை வந்து 2 டைப்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். என்னென்னா, ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன் ஈக்குவலிபிரியம், அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம். ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியமை நம்ம ரொட்டேஷனல் மோஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா? ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் பார்ப்போம். அதான் அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அங்கே நம்ம பார்க்கலாம். அது இன்னும் ஒரு 4-5 சாப்டருக்கு அப்புறம் அது வரும். அங்கே வந்து நம்ம என்ன பார்க்கலாம்? ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம் பார்க்கலாம். இங்கே நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் ஈக்குவலிபிரியம்குள்ளே தான் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம், இந்த டைனமிக் ஈக்குவலிபிரியம், இந்த ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம், இந்த அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம், இந்த நியூட்ரல் ஈக்குவலிபிரியம் எல்லாமே வரும். புரிஞ்சுதா? ஸோ ஓகே வாங்க. பாயிண்ட் நம்பர் 1ல என்ன படிக்கிறோம்? எஃப்நெட் அஃப்கோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் ஆஃப் த பாடி வந்து 0வாக இருக்கணும், அப்போ தான் அது ஈக்குவலிபிரியம். ஸோ இட் இஸ் இன் டிரான்ஸ்லேஷன் ஈக்குவலிபிரியம். ஓகே. பாயிண்ட் நம்பர் 2 என்னது? தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவலிபிரியம் டிரான்ஸ்லேஷன் ஈக்குவலிபிரியம்குள்ள. ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் நியூட்ரல். சொன்னேன் இல்லையா, நம்ம ஒர்க் பவர் எனர்ஜியில் நம்ம பார்ப்போன்ட்டு இதில் லாஸ் ஆஃப் மோஷன் பார்க்குறப்போ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வாங்க. இதில் என்னன்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் ஈக்குவலிபிரியம் வந்து ஒன்லி இன் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இந்த பாயிண்ட்டையும் நோட் டவுன் பண்ணிங்க. ப்ரெசென்ட் இன் ஒன்லி இன் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் எழுதிக்கங்க. இந்த ஈக்குவலிபிரியம் எல்லாமே வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் மட்டும்தான் நடக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ என்ன சொல்கிறோம் நம்ம, எஃப்நெட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ எஃப்நெட்டை நம்ம இப்போ என்னென்னு எடுத்துக்கிறோம்னா, எஃப் கன்சர்வேட்டிவ்னு எடுத்துக்கிறோம். எஃப் கன்சர்வேட்டிவை நம்ம என்னன்னு படித்தோம் போன ஸ்லைடில்? எஃப் கன்சர்வேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் டியூ பை டிஆர். கரெக்டா? ஸோ எஃப் கன்சர்வேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் டியூ பை டிஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம டிரைவ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக எஃப்நெட் 0வாக இருக்கிறதுனால இங்கே வந்து எஃப்நெட் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நம்ம என்னன்னு டினோட் பண்ணோம்? நெகட்டிவ் ஆஃப் டெல்டா யூ பை டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதையும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம், அப்புறம் நியூட்ரல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃப் தெரியுதா உங்களுக்கு? இந்த கிராஃப் வந்து ஒரு யூஆர் கிராஃப். ஓகேங்களா? பொட்டென்ஷியல் இந்த கிராஃப். ஓகேங்களா? இங்கே வந்து என்னன்னா, இதில் வந்து என்ன ஆகுது, கிராஃப் வந்து மேலே போயிட்டு கீழே போயிட்டு இதாகுது. இப்போ என்னன்னா,
இந்த கிராஃப்ல எங்கெங்கெல்லாம் ஸ்லோப் ஜீரோவா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிராஃப்ல ஸ்லோப் எங்கெங்கெல்லாம் ஜீரோவா இருக்கும் சொல்லுங்க. இந்த ஸ்லோப் தான் ஆக்சுவலி du by dr. புரிஞ்சுதா? எங்கெல்லாம் வந்து ஹாரிசான்டல் டேஞ்சன்ட் நம்மளால வரைய முடியுதோ அங்கெல்லாம் வந்து ஸ்லோப் வந்து ஜீரோன்னு அர்த்தம். ஹாரிசான்டல் டேஞ்சன்ட் அப்படின்னா என்னன்னா இதுதான், இந்த லைனை தான் ஹாரிசான்டல் டேஞ்சன்ட் சொல்லுவோம். இங்கே வரையலாமா ஹாரிசான்டல் டேஞ்சன்ட்டை? இப்படி வரையலாம் ப்ரோ. ஆனால் இங்கே வரைய முடியுமா? இப்படி வரைய முடியாது. அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன இருக்கு? ஸ்லோப் வந்து ஜீரோவா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு ஹாரிசான்டல் டேஞ்சன்ட் வரையலாமா? வரையலாம் ப்ரோ. அப்போ இங்கேயும் வந்து ஸ்லோப் ஜீரோவா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கேயும் ஹாரிசான்டல் டேஞ்சன்ட் வரையலாமா? வரையலாம் ப்ரோ. அப்போ இங்கே என்ன இருக்கு? இங்கேயும் ஸ்லோப் ஜீரோவா இருக்குன்னு அர்த்தம். இந்த 3 பாயிண்ட்ஸ்ல வந்து இந்த கிராஃப்ல ஸ்லோப் ஜீரோவா இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் ஹாரிசான்டல் டேஞ்சன்ட் வரைய முடியுதோ அங்கே வந்து ஸ்லோப் ஜீரோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எது ஸ்டேபிள், எது அன்ஸ்டேபிள், எது நியூட்ரல்ன்ட்டு. இது என்னது? பொட்டென்ஷியலோட கிராஃப் தானே இது. மேலே போக போக பொட்டென்ஷியல் என்ன ஆகும்? ஏறும். அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன ஆகும்? பொட்டென்ஷியல் வந்து மேக்சிமமா இருக்கும். கரெக்டா? பொட்டென்ஷியல் வந்து மேக்சிமமா இருக்கும். இப்போ நல்லா கேளுங்க, இது இந்த எங்கே பொட்டென்ஷியல் மேக்சிமமா இருக்கோ அங்கே வந்து ஈக்குலிபிரியம் அன்ஸ்டேபிளா இருக்கும். எங்கெல்லாம் பொட்டென்ஷியல் மேக்சிமமா இருக்கோ அங்கே ஈக்குலிபிரியம் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ல வந்து ஈக்குலிபிரியம் அன்ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி கீழே போக போக என்ன ஆகும்? பொட்டென்ஷியல் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இங்க என்ன ஆகும்? பொட்டென்ஷியல் வந்து மினிமம். எங்கெல்லாம் பொட்டென்ஷியல் மினிமமா இருக்கோ அங்கே வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேபிளா இருக்கும். அங்கே வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல என்னன்னா பொட்டென்ஷியல் வந்து நியூட்ரல் ஆக்சுவலி. ஓகே, இங்க வந்து பொட்டென்ஷியல் நியூட்ரல் கான்ஸ்டன்ட்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட்ல வந்து பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட். எங்கெல்லாம் பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட்டா இருக்கோ அங்கே எல்லாம் வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம் ஆக்ட் பண்ணும். ஓகே, புரியுதா? இந்த கிராஃபை வச்சு புரிய வச்சேன். புரிஞ்சுதா? இந்த கிராஃப்ல வந்து மேலே போக போக என்ன ஆகுது? பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து மேக்ஸிமம் பொட்டென்ஷியல்னு சொல்றேன். எங்கெல்லாம் மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் இருக்கோ அங்கே வந்து ஈக்குலிபிரியம் அன்ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்றேன். அதே மாதிரி கிராஃப் கீழே போக போக என்ன ஆகுது? பொட்டென்ஷியல் டிக்ரீஸ் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல நான் என்ன சொல்றேன்? இங்கே தான் வந்து ரொம்ப மினிமம் பொட்டென்ஷியல் இருக்கும்னு சொல்றேன். அதே மாதிரி எங்கெல்லாம் மினிமம் பொட்டென்ஷியல் இருக்கோ அங்கே தான் வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இருக்கும்னு சொல்றேன். அதே மாதிரி கொஞ்சம் மேலே போயிட்டு ரெண்டுத்துக்கும் நடுநிலையமா இருக்கிறப்போ பொட்டென்ஷியலை நான் கான்ஸ்டன்ட்னு சொல்றேன். அதே தான் நான் நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியறதுக்கு. ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து நீங்கள் 3 டயக்ராம்ஸ் பார்க்குறீங்க. ஓகேங்களா? இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்? இதை வந்து நான் டயக்ராம் ஏன்னு சொல்கிறேன், இதை வந்து நான் டயக்ராம் பின்னு சொல்கிறேன், இதை வந்து டயக்ராம் சின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3 டயக்ராமில் எது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், எது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், எது நியூட்ரல் ஈக்குலிபிரியம்? இந்த டயக்ராமை பாருங்க. இந்த டயக்ராமில் இந்த ஒரு பால் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பால் இருக்குது. இந்த பால் என்ன ஆகுது? இந்த பால் வந்து சர்ஃபேஸில் இருக்குது. இப்போது இந்த பாலை வந்து நான் இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? இங்கே போயிட்டு மறுபடியும் இந்த பால் என்ன ஆகிடும்? மறுபடியும் பின்னாடி வந்துடும். அதே மாதிரி இங்கே நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த பால் என்ன ஆகிடும்? மேலே போயிட்டு கீழே வந்துடும். ஆல்மோஸ்ட் நியூட்ரல் மாதிரி இருக்கா இந்த பால். ஸோ இந்த பால் இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இப்போ இது பாருங்க, இந்த பால் பாருங்க மேலே நிற்குது அப்படியே. இதில் கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் என்ன ஆகிடும்? பால் சல்லுன்ட்டு இங்கே கீழே வந்துடும், இங்கே வந்துடும். அப்படியே எவ்வளோ பெரிய ஒரு மோஷன் காட்டுது பாருங்க. இங்கே என்னதான் இருந்தாலும் பாலை நம்ம எவ்வளோ ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த பால் என்ன ஆகிடும்? மறுபடியும் என்ன ஆகிடும்? இருக்கிற இடத்துக்கே வந்துடும். ஓகேங்களா? மறுபடியும் இருக்கிற இடத்துக்கே வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக இருக்கிறதுனால இதை ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். இது என்ன ஆகிடும்? அதே கொஞ்சம் ஃபோர்ஸ் இங்கே அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? சல்லுன்ட்டு பால் கீழே வந்துடும்ல. இது கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கா இப்போ இந்த டயக்ராமு. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அன்ஸ்டேபிள்னு சொல்கிறோம். இங்கே பாருங்க, இது அப்படியே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த பால் நிற்குது. இங்கே என்ன ஃபோர்ஸாக கொடுத்தாலும் கொஞ்சம் இங்கே இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்தா இங்கே போகும், இங்கே போய் நிற்கும். இந்த டைரெக்ஷனில் கொடுத்தா இங்கே வந்து நிற்கும். ஓகேங்களா? அப்போது நியூட்ரலாக இருக்குது இந்த பால். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஸோ நம்ம என்னென்ன படித்தோம்? ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் எஃப்நெட் என்னன்னு படித்தோம். எல்லாத்துலேயுமே ஈக்குலிபிரியம்னாலே எல்லாத்துலேயுமே வந்து எஃப்நெட் 0. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே வந்து எஃப்நெட் வந்து 0 தான். 3 டயக்ராம்லேயும் எஃப்நெட் 0. ஓகே, அது போக வேற என்ன படிக்கிறோம்? அது போக வேற என்ன இருக்கு? இது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அது போக நம்ம வேற என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம்? du by dr இருக்கு இல்லையா? ஸோ பாயிண்ட் நம்பர் 2 நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா, எஃப்நெட் 0வா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? du by dr வந்து
எல்லாத்துலேயும் du by dr வந்து ஜீரோன்னு சொல்லலாமா f net ஜீரோவாக இருக்கிறதுனால. f netனா என்ன, இங்கே f கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை தான் f netன்னு சொல்கிறோம். ஸோ மூணுத்துலேயும் du by dr வந்து என்னது ஜீரோ தான். ஓகே, தேர்ட் பாயிண்ட், இங்கே வந்து பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும், மினிமமாக இருக்கும். பொட்டென்ஷியல் மினிமமாக இருக்கும். அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் பொட்டென்ஷியல் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதே வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியமில் பொட்டென்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணுங்க, 3 பாயிண்ட்ஸ்ட்டு. பாயிண்ட் நம்பர் 4 நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ சொல்லுங்க, இப்போ சரி ப்ரோ இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ். இப்போ நீங்கள் இந்த 3 பாயிண்ட்ஸுமே கண்டிஷன்ஸ். எஃப் நெட் எல்லாத்துக்குமே ஜீரோ, ஈக்குலிபிரியம்னாலே எல்லா எஃப் நெட் ஜீரோ. ஓகே, அதே மாதிரி du by dr வந்து எஃப் நெட் ஜீரோனா du by dr ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடும். ஓகே, அதுவும் புரிஞ்சுது. பொட்டென்ஷியலை நீங்கள் கிராஃபை வச்சு புரிய வச்சுட்டீங்க. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் பொட்டென்ஷியல் மினிமமாக இருக்கும், அன்ஸ்டேபிளில் பொட்டென்ஷியல் மேக்ஸிமமாக இருக்கும், நியூட்ரலில் பொட்டென்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்ட்டு புரிய வச்சுட்டீங்க. இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், நியூட்ரல் ஈக்குலிபிரியம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, d2u by dr2 டபுள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, du by dr நம்ம என்ன பண்ணுறோம், டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்னா இதோட ஆன்சர் பாசிட்டிவாக வரும். டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு அர்த்தம். அதே d2u by dr2 இது வந்து நெகட்டிவாக வந்துச்சுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு அர்த்தம். அதே வந்து டபுள் டிஃபரன்ஷியேஷன் d2u by dr2 பண்ணி ஜீரோ வந்துச்சுன்னா அது வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னு அர்த்தம். புரிஞ்சுதா, கிளியரா? இப்போ உங்களுக்கு லைட்டாக டவுட்டாக இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு சம் போடுவோம், இதில் கிளியராக புரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கொஷின் பார்க்கணும். கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9ல் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் u is equal to x² minus x, find position of equilibrium and also type of equilibrium. ஓகே, u is equal to என்ன கொடுத்துருக்காங்க, u is equal to x² plus 8xன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம், எஃப் நெட் வந்து ஜீரோன்னு அர்த்தம். எஃப் நெட் ஜீரோனா அப்போ du by dr என்னது, du by drம் ஜீரோன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ du by dr ஜீரோ. இப்போ என்ன பாருங்க, இந்த du இருக்குல்ல, இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x, x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 8x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 8. ஸோ 2x plus 8 is equal to 0ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம x என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, x is equal to 8/2ன்னு சொல்கிறோம். 8/2 வந்து என்னது, x is equal to 4. ஓகே, x வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, x 4ன்னு தெரிஞ்சிருச்சு. அதை விடுங்க. இப்போ வந்து இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? x வந்து 4ன்னு கண்டுபிடிச்சது. இப்போ இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபார்முலா சொன்னேன், டபுள் டிஃபரன்ஷியேஷன். என்னது, d2u by dr2. எதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இந்த வேரியபிளை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும். இதை டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2x plus 8 டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2. 8 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 8 கான்ஸ்டன்ட் 0. அப்போ d2u by dr2 எவ்வளோ, 2. 2 என்னது, பாசிட்டிவ். 2 வந்து பாசிட்டிவாக இருக்குது. இப்போ போன ஸ்லைடில் பாருங்கள், டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணால் d2u by dr2 பண்ணி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது என்ன ஈக்குலிபிரியம், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். தெரியுதா, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அப்போ இது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும், மினிமம் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்டெப் புரியுதா, 1 by 1 ஸ்டெப் புரியுதா? ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னது, x is equal to 4 ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். சில பேர் டவுட் ஆகிடுவானுங்க, அப்போ x is equal to 2 கிடையாது. இதை நான் எதுக்கு யூஸ் பண்ண சொன்னேன், இந்த d2u by dr2 எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, டு ஃபைண்ட் வெதர் த ஈக்குலிபிரியம் இஸ் ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள் ஆர் நியூட்ரல். அதுக்கு தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் அதான் பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நீங்கள் வெறும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா, இது என்னது, இது எக்ஸ் வந்து என்னது, பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இது பொசிஷன். அதே வந்து டைப் ஆஃப் ஈக்குலிபிரியம், அது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளாக கண்டுபிடிக்கணும்னா மட்டும்தான் நீங்கள் டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதே கொஸ்டினில் ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் டைப் கேட்காம விட்டுருந்தா நம்ம வெறும் 4ன்னு மட்டும் கண்டுபிடிச்சி x is equal to 4ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துக்கலாம்.
புரியுதுங்களா? கிளியரா? ஸோ நான் அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? வாங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள், சிபிஎஸ்சி ஏஐபிஎம்டி 2012 கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி இன்னொரு சிபிஎஸ்சி ஏஐபிஎம்டி 2007லையும் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி. ஓகே, ஸோ ரிப்பீட்டட் தான் இது. ஸோ கொஞ்சம் கவனிங்க. கொஷின் நம்பர் 10, u is equal to a by r square minus b by r for stable equilibrium. The distance r of the particle is. ஓகே, அவங்களே ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்லிட்டாங்க. அப்போனா நம்ம என்ன பண்ண வேணாம், டபுள் டிஃபரன்சியேஷன் பண்ண வேணாம், வெறும் டிஸ்டன்ஸ் ஆர் பொசிஷன் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஆர் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ். பொசிஷன் கேட்டால் நான் என்ன சொன்னேன், வெறும் du by dr ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும்னு சொன்னேன். ஸோ ஓகே, u is equal to என்ன கொடுத்துருக்காங்க, a by r ஸ்கொயர் மைனஸ் b by r. ப்ரோ இது எப்படி ப்ரோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தெரியலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன பண்ணணும், du by dr பண்ணி, du by dr 0 ஆக்சுவலி ஈக்குலிபிரியம்னா கரெக்டாக. இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி is equal to 0ன்னு சொல்லுவோம் கரெக்டாக. இப்போ கொஞ்சம் நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்கள். 1 by x இது எப்படி இருக்குது, a by r ஸ்கொயர் b by r எப்படி இருக்குது, 1 by x ஸ்கொயர் 1 by x மாதிரி இருக்கா? நம்ம நல்லா ஞாபகம் பண்ணீங்கன்னா பேசிக் மேத்தமேட்டிக்ஸில் எப்படி 1 by x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படி 1 by x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், d by 1 by x ஸ்கொயர் by dx என்ன பண்ணுவோம், ஸ்கொயரை நெகட்டிவ் மைனஸ் பண்ணி ஸ்கொயரை மேலே நம்பராக எழுதிப்போம், பை ஸ்கொயரை +1 பண்ணி 3ன்னு சொல்லுவோம். ஸோ 1 by x ஸ்கொயரோட 1 by x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், -2 by x ஸ்கொயர் -2 by x கியூப் ஆக்சுவலி. ஓகே, -2 by x கியூப்னு வரும். 3 இல்லை, -2 by x 2 + 1ன்னு பண்ணிடணும். அதே மாதிரி 1 by x வாங்க. 1 by x பண்ணுறப்போ d by 1 by x என்ன வரும்னு நினைக்கிறீங்க, மேலே என்ன பண்ணணும், -1ன்னு பண்ணணும். இதை அப்படியே எழுதிடணும். எப்படி ஸ்கொயர், இதுக்கு எக்ஸில் என்ன இருக்குது, பவர் 1 தானே. ஸோ அந்த பவர் அப்படியே எழுதிட்டு பை எக்ஸ் பவர் 1 + 1 எவ்வளோ 2. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 by x ஸ்கொயர். அதே 1 by x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2 by x கியூப். புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இதை நான் ரப் பண்ணிட்டா, ஸோ இதை ரப் பண்ணோன்னா பேலன், இது எதுக்கு ரப் பண்ணுறேன்னா எதனாலன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்காக தான் ரப் பண்ணேன். ஸோ 1 by x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2 by x கியூப்னா, அப்போது a by r ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2a by r கியூப்னு வருமா? கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம், இஸ் ஈக்குவல் டு -2a by r கியூப். அதுக்கப்புறம் அதே மாதிரி -b r டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், சாரி இங்கே எழுதுறேன். அதே மாதிரி 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், -1 by x ஸ்கொயர் -1 by x ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, b by r இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், -1b by r ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? அப்போது -1b by r ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதான் வரும். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதை அழிச்சுக்கிறேன் ஸ்பேஸ்க்காக. ஸோ என்ன ஆகிடும், இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், -2a by r கியூப் ப்ளஸ் b by r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? du by dr இது இஸ் ஈக்குவல் டு 0 இந்த பக்கம் வரும், இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வேரியபிளை நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம். இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகிடும், b by r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் இருக்கிறது பாசிட்டிவ் ஆகிடும், ப்ளஸ் 2a by r கியூப்னு ஆகிடும். ஓகே, ப்ளஸ் 2a by r கியூப். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும்னா br கியூப் மைனஸ் br கியூப் மைனஸ் இல்லை இஸ் ஈக்குவல் டு 2a r ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகிடும்னா மறுபடியும் இந்த ஏவை இந்த பக்கம் கொண்டு வரப்போ என்ன ஆகிடும்னா br கியூப் மைனஸ் 2ar ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு என்ன தேவை, இந்த r தானே தேவை, அந்த r தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்.
ஸோ இதை நம்ம காமனாக வெளில எடுத்தோம்னா ஆரை காமனாக வெளில எடுத்தோம்னா ஆர் ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துக்கலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், பிஆர் மைனஸ் 2a இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0னா அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 தான். ஓகே, ஆர் வந்து 0 இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இன்னொரு வேரியபிள் என்ன இருக்குது, பிஆர். பிஆர் மைனஸ் 2a இஸ் ஈக்குவல் டு 0. என்ன பண்ணலாம், ஆர் இங்கே வச்சுக்கிட்டு பிஐயும் 2aயும் இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகிடும், ஆர் இஸ் ஈக்குவல் டு 2a பை பின்னு ஆகிடுமா, 2a பை பின்னு ஆகிடுமா? ஸோ ஆரோட ஒரு வேல்யூ 0, இன்னொரு வேல்யூ 2a பை பி. ஆர் வந்து 0வாக இருக்க முடியாது, ஏன்னா நீங்கள் ஆரை வந்து இங்கே 0 போட் அப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ அன்டிஃபைன்ட் ஆகிடும், பொட்டென்ஷியல் அன்டிஃபைன்ட் ஆகிடும். அதுக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கணும், 2a பை பி தான் எடுத்தாகணும். ஸோ ஃபைனலாக ஆரோட ஆன்சர் என்ன, ஃபைனலாக ஆரை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், 2a பை பின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, சிம்பிளாக புரிஞ்சுதான் நான் எப்படி இதை சால்வ் பண்ணிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். u இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி பை ஆரை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், 1/x ஸ்கொயர் மைனஸ் 1/x எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கடைசியில் du பை dr ஃபைண்ட் அவுட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறேன். அப்படியே 0 சொல்லிக்கிட்டு அப்படியே நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2a பை பின்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா, கிளியரா? ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாமா? ஸோ வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மெக்கானிக்கல் எனர்ஜிக்குள்ளே வந்துட்டோம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி எல்லாம் பார்க்கலாம். இனி இதுக்கப்புறம் தான் வந்து டாபிக் வந்து என்னது, சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து வந்து ரொம்ப கிளியர் பண்ணிவிடுங்க. சப்போஸ் தூங்குற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்க, போய் தூங்கிட்டு வந்துடுங்க. இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா பாருங்கள். ஓகேங்களா, ரொம்ப தெளிவாக பாருங்கள், ஏன்னா இதுலேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க நீட்டில். ஸோ பி பிரிஸ்க். ஸோ வாங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன, த சம் டோட்டல் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் கால்ட் இட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜினா சிம்பிளாக நான் சொல்கிறேன்ப்பா. மெக்கானிக்கல் எனர்ஜினா தெரியுமா, பொட்டென்ஷியல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியை ஆட் பண்ணால் மெக்கானிக்கல் எனர்ஜி, அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஒரு பாடியோட மெக்கானிக்கல் எனர்ஜியை கண்டுபிடிதானா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த பாடியோட பொட்டென்ஷியல் எனர்ஜியும் அந்த பாடியோட கைனெட்டிக் எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னது, அதுதான் அதோட மெக்கானிக்கல் எனர்ஜி. புரிஞ்சுதா, பேசிக் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? ஸோ வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால நான் டிரைவ் பண்ணணும்னு விரும்புகிறேன். ப்ளஸ் சில பேர் வந்து என்னோட 11th 12th நான் ஃப்யூச்சரில் எடுப்பேன் இல்லையா கிளாஸஸ், அந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, நான் இப்போ டிரைவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த டெரிவேஷன் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு டெரிவேஷன் புரிஞ்சதுன்னா ஆல்மோஸ்ட் அதை வச்சு நீங்கள் நான் ஜட்ஜ் பண்ணலாம் நான் 11th 12th எப்படி எடுப்பேன்ட்டு. ஓகேங்களா, ஸோ எல்லாம் 11th 12th என்னங்க ஃபுல்லாக டெரிவேஷன்ஸ் தானே, டெரிவேஷன்ஸ் போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட பேஸ்டு சம்ஸ் நம்ம பார்க்கணும். நீட்டை பொறுத்த வரைக்கும் டெரிவேஷன்ஸ் ஒன்றும் தேவை கிடையாது. டைரெக்டாக நம்ம வெறும் ஃபார்முலா அந்த கடைசியில் டிரைவ் பண்ணுறோமே அதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஆனால் இது எதுக்குன்னா, நான் இப்போ எதுக்கு இதை டிரைவ் பண்ணுறேன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ ஹவு கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி வருதுன்ட்டு நம்ம இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ, தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஓகேங்களா, ஸோ வாங்க நம்ம எப்படி கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை பார்க்க போகிறோம், த்ரூ தி ஹெல்ப் ஆஃப் ஒர்க் எனர்ஜி தியரம். ஓகேங்களா, ஒர்க் எனர்ஜி தியரம் எங்கே வேலிட் ஆகும், எப்போ வேலிட் ஆகும், ஒர்க் எனர்ஜி தியரம் எல்லா இடத்துலையும் வேலிடு, எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதுதான் ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் எனர்ஜி தியரம் இஸ் ஆல்வேஸ் வேலிட். கரெக்டா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வாங்க, ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்னது, ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. கரெக்டா? ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்னது, ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. கரெக்டா? இப்போ வாங்க, ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ்னா என்னென்ன ஃபோர்ஸஸ், அது ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பிளஸ் ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் plus work done by external force is equal to change in kinetic energy. delta K na change in kinetic energy. இப்படி சொல்லலாமா? ஆல் ஃபோர்ஸஸ் நம்ம என்னன்னு சொல்றோம், work done by conservative force plus work done by non conservative force plus work done by external force is equal to change in kinetic energy நம்ம சொல்றோம். ஓகேயா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன, இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரோம்னா, work done by non conservative force plus work done by external force is equal to change in kinetic energy
கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்றோம். ஓகே, சொல்லலாமா? சொல்லலாம். என்னன்னா இந்த ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நான் என்ன பண்றேன், லெஃப்ட் சைடு ஐ மீன் ரைட் சைடு கொண்டு வரேன். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நல்லா யோசிங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சிங்கன்னா சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? யூஎஃப் மைனஸ் யூ இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கரெக்டா? நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான் என்னது? சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போ கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நம்ம டெல்டா யூன்னு எழுதலாமா? சொல்லுங்க. இந்த ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நம்ம டெல்டா யூன்னு எழுதலாமா? கண்டிப்பா எழுதலாம் ப்ரோ. கரெக்டா? எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நான் என்ன பண்றேன், சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பிளஸ் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்றேன். ஓகேங்களா? மெக்கானிக்கல் எனர்ஜியை டிரைவ் பண்ணணும்னா என்ன பண்ணும்? பொட்டென்ஷியல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியை கொண்டு வரணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு சொல்றேன், பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கூட எழுதிக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிரைவ் பண்றோம் என்னன்ட்டு, ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் பிளஸ் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் பிளஸ் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல்னு டிரைவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் என்ன எழுத போறோம்னா ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பிளஸ் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜியை எப்படி எழுதலாம்? கைனெட்டிக் எனர்ஜி இன் ஃபைனல் மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் பிளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஃபைனல் யூ பொட்டென்ஷியல் எனர்ஜி இன் ஃபைனல் மைனஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் இனிஷியல் நீ எழுதலாமா? டெல்டா கேனா என்ன? கே ஃபைனல் மைனஸ் கே இனிஷியல் தானே. அதே மாதிரி டெல்டா யூனா என்ன? யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல் தானே. அந்த டெல்டா கே டெல்டா யூக்கு பதில் நம்ம கேஎஃப் மைனஸ் கேஐ யூஎஃப் மைனஸ் யூஐன்னு எழுதலாமா? எழுதலாம் ப்ரோ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன டிரைவ் பண்ண போறோம்னா, இவ்வளவு தூரத்துக்கு டிரைவ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன டிரைவ் பண்றோம்னா ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பிளஸ் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்ல வரனா, இந்த கேஎஃப்ஐயும் யூஎஃப் ஃபர்ஸ்ட் ஃபைனல் எனர்ஜியையும் இனிஷியல் எனர்ஜியையும் ஒரு பக்கம் கொண்டு போகலாமா? ஃபைனல் எனர்ஜிஸை ஒரு பக்கமும் இனிஷியல் எனர்ஜிஸை ஒரு பக்கம் கொண்டு போகலாமா? கொண்டு போகலாம். ஸோ நான் எப்படி நான் எழுதுறேன்னா, யூ ஃபைனல் பொட்டென்ஷியல் ஃபைனல் பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இனிஷியல் பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல்னு டிரைவ் பண்றேன். ஓகேங்களா? ஃபைனல் எனர்ஜிஸை ஒரு பக்கமும் இனிஷியல் எனர்ஜிஸை ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸை நான் இங்க டிரைவ் பண்றேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, இஃப் ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் 0 and if work done by external force is also 0, then we can say 0 is equal to u final plus k final minus u initial plus k initial. ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா சிம்பிள் மெக்கானிக்கல் எனர்ஜி கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸையும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் 0 பண்ணிடுறோம். அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும், மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்சர்வ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம ரெண்டுத்தையும் என்ன பண்றோம், 0 டேக்கிங் them as 0. ஓகே, ஸோ 0 எடுத்து நம்ம என்ன சொல்றோம், 0 is equal to u final plus k final minus u initial plus k initial. சில பேருக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா யூனா என்னது, பொட்டென்ஷியல் எனர்ஜி, கேனா என்னது, கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இனிஷியல் எனர்ஜிஸை நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். ஓகே, 0க்கு அந்த பக்கம் கொண்டு போறேன் இனிஷியல் எனர்ஜியை. ஸோ u இனிஷியல் பிளஸ் k இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு u ஃபைனல் பிளஸ் k ஃபைனல்னு சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ. இப்போ நல்லா சொல்லுங்க, வாட் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி? வாட் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி? சம் ஆஃப் potential energy plus kinetic energy is called mechanical energy. கரெக்டா? அப்போ sum of
potential plus kinetic is mechanical energy தானே. அப்போ sum of initial potential energy plus kinetic potential, I mean kinetic energy என்னது, initial mechanical energy is equal to sum of final potential energy plus final kinetic energy என்ன கொடுக்கும், final mechanical energy கொடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன டிரைவ் பண்றோம், கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை டிரைவ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், conservation of mechanical energy is valid when there is no non-conservative force, when there is no external force, then conservation of mechanical energy is valid. இல்லனா இப்படியும் சொல்லலாம், conservation of mechanical energy is valid when the work done by non-conservative force is 0 and work done by external force is 0, then the conservation of mechanical energy is valid. புரிஞ்சுதா? And one more thing ஞாபகம் வச்சுங்க, there will be no change in mechanical energy. இல்லனா there will be no change in energy. எந்த எனர்ஜிலயும் there will be no change energy. ஏன்னா energy can't be created nor be destroyed. எனர்ஜியை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. But it can be transferred from one form to another. ஓகேங்களா? அதை டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும் தவிர அதை டிஸ்ட்ராயோ உருவாக்கவும் முடியாது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ இதோட பேஸ்டு ஒரு சம் போடலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்க, the maximum compression of the spring would be அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்க, அந்த ஸ்ப்ரிங் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கம்ப்ரெஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு பால், ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பால் 0.5 kg ஒரு பால் என்ன ஆகுது, நம்ம ஒரு 1.5 மீட்டர்/செகண்ட்ல உருட்டுறோம். எதில் உருட்டுறோம் நல்லா பாருங்க, எதில் உருட்டுறோம், ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் உருட்டுறோம். ஸ்மூத் சர்ஃபேஸ்னா இங்கே என்ன இருக்காது, ஸ்மூத் சர்ஃபேஸ்னா என்ன இருக்காது, ஃப்ரிக்ஷன், தேர் வில் பி நோ ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷன் இருக்காது, நோ ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் என்னது, ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ there will be no work done by non-conservative force. non-conservative force வந்து 0 இருக்கும். அப்போ இங்க என்ன நடக்கும், கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி நடக்கும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பால் வந்து 1.5 மீட்டர்/செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு கைனடிக் எனர்ஜியில் உருண்டிக்கிட்டே போயிட்டு என்ன ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி இருக்கும், உருண்டிக்கிட்டே போயிட்டு என்ன ஆகும்னா, இந்த என்னது இது கம்ப்ரெஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்ல போய் அடிக்கிறப்போ என்ன ஆகும்னா, கைனடிக் எனர்ஜி வந்து எதுவா கன்வெர்ட் ஆயிடும் தெரியுமா, ஒரு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். ஸ்டார்டிங்ல பால் வந்து என்ன எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, கைனெட்டிக் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகே, கைனெட்டிக் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. as soon as அந்த பால் வந்து அந்த இந்த ஸ்ப்ரிங்ல அடிச்சு கம்ப்ரஸ் ஆகுறப்போ இந்த கம்ப்ளீட் கைனெட்டிக் எனர்ஜி எதுவா கன்வெர்ட் ஆயிடுது, ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுது. இப்போ நான் என்ன சொன்னேன் போன ஸ்லைட்ல, எனர்ஜி cannot be created, cannot be destroyed, ஆனா can be changed from one form to another. இப்போ என்ன ஆகுது, இந்த கைனெட்டிக் எனர்ஜி ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆயிடுது ஸ்ப்ரிங்ல அடிச்ச உடனே. புரிஞ்சுதா? இதை இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, சிம்பிள், மெக்கானிக்கல் எனர்ஜி இது என்னது, இது கைனெட்டிக், இது பொட்டென்ஷியல், ரெண்டுமே சேர்ந்தது தான் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி என்னது, இனிஷியல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா, கே கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு என்னது, பொட்டென்ஷியல் ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம், இஸ் ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க, கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா நம்ம என்னன்னு படிச்சோம், ½ mv² படிச்சோம். கரெக்டா? கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா ½ mv² படிச்சோம். அதே மாதிரி ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா நம்ம என்னன்னு படிச்சோம், ½ kx² படிச்சோம். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹாஃபையும் இந்த ஹாஃபையும் அடிச்சிடலாம். மிச்சம் என்ன இருக்குது, mv² இருக்கு, இங்க வந்து kx² இருக்கு. ஓகே, இங்க வந்து எம்னா என்னது, மாஸ் ஆஃப் தி இந்த ரவுண்டோட மாஸ் எவ்வளோ, 0.5. இங்க வி எவ்வளோ, வி வந்து எவ்வளோ ஸ்பீட்ல இந்த பால் போயிட்டு இருக்கு, 1.5 மீட்டர்/செகண்ட். வி ஸ்கொயர்னா அப்போ 1.5 × 1.5ன்னு சொல்லலாமா, 2 வாட்டி ஸ்கொயரை 2 வாட்டி எழுதிடுறேன், அவ்வளோதான். கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரிங்கோடது 50 Nm/m.
ஸோ கே வந்து 50 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும், கம்ப்ரெஷன் எக்ஸ் ஸ்கொயரை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆயிருக்குன்றதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு போகலாமா? இங்கே எழுதுறேன் பாருங்க. சரி ஓகே, இங்கே கீழே எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயரை நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகும்? இந்த வேல்யூ மேலே போயிடும். 0.5 இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5 டிவைடட் பை 15 சொல்லலாமா? எக்ஸ் இந்த பக்கம் போயிருச்சுன்னா ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 0.5 1 0.5 இன்ட்டு 100 எவ்வளோ? 50 தானே. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணி 1/100ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? 1.5 இன்ட்டு 1.5 எவ்வளோ? 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3/100ன்னு சொல்கிறோம். ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? எக்ஸ் அண்டர் ரூட் 3/100. 3 அண்டர் ரூட் பண்ணால் என்ன வரும்? வேல்யூ என்னது? 1.5. அதே மாதிரி 100 ரூட் 100 என்னது? 10. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5/10. x is equal to 1.5/10. கரெக்டா? ஸோ 1.5/10 என்ன வரும்? 0.15 மீட்டர்னு வரும். ஸோ இதுதான் எக்ஸோட ஃபைனல் ஆன்சர். ஸோ த மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் would be 0.15 மீட்டர். ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகேவா? எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. ஒன்றும் நம்ம வந்து இந்த யூ ஃபைனல், யூ இனிஷியல் அது போட்டு கைனட்டிக் இனிஷியல், கைனட்டிக்கு ஃபைனலில் போட்டுக்கிட்டு இனிஷியல் ஃபைனல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு அப்படிலாம் சால்வ் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியோட கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மொத்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறோம். புரிஞ்சுதா எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணோன்ட்டு? ஸோ இன்னொரு சம் போடலாமா இதே பேஸ்டில்? ஸோ வாங்க போடுவோம். ஸோ இப்போ வாங்க இன்னொரு கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 13. The block is released from rest. If block comes to rest after compressing the spring by 1 meter, then the distance traveled by block before it comes to rest. Okay, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு இன்க்ளைன் பிளேன். ஓகே, இது என்னது? ஒரு இன்க்ளைன் பிளேன். இன்க்ளைன் பிளேனில் ஒரு பிளாக்கை வந்து நம்ம விடுறோம். இது வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகே, ஸ்மூத் சர்ஃபேஸ். இன்க்ளைன் பிளேன் வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸ்னா ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஃப்ரிக்ஷன் கிடையாதுன்னா ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து 0. ஓகேயா? ஸோ ஓகே வாங்க. ஸோ இந்த பிளாக்கை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்லைட் பண்ணுறோம். ஸ்லைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகுது? இந்த பிளாக் வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் அடித்து, இந்த பிளாக் இந்த ஸ்ப்ரிங்கில் அடித்து 1 மீட்டர் அடித்து உள்ளே போயிடுது. ஓகேங்களா, கம்ப்ரெஸ் பண்ணிது. 1 மீட்டர் கம்ப்ரெஸ் பண்ணிது. இங்கே பாருங்க, த ஸ்ப்ரிங் கம்ப்ரெஸிங் த ஸ்ப்ரிங் பை 1 மீட்டர். கம்ப்ரெஸிங் த ஸ்ப்ரிங் பை 1 மீட்டர்னு சொல்கிறான். ஸோ ஸ்ப்ரிங்கில் அடித்து 1 மீட்டர் அதை கம்ப்ரெஸ் பண்ணிடுது. ஓகே, ஆக்சுவலி அவன் என்ன கேட்குறான்? then the distance traveled by the block before it comes to rest. அப்போனா இந்த டிஸ்டன்ஸ் கம்ப்ரெஸ் ஆகி 1 மீட்டர் உள்ளே போயிடுதுல்ல, இந்த டிஸ்டன்ஸை கேட்குறான். இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லலாம்? எஸ்ன்னு சொல்லிக்கலாமா? இந்த டிஸ்டன்ஸை நம்ம எஸ்ன்னு சொல்லிப்போம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், இது என்ன இப்போ எனர்ஜியில் இந்த பிளாக் கீழே வருது சொல்லுங்க பார்க்கலாம். எம்ஜி தானே. எம்ஜினா என்னது? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. புரிஞ்சுதா? இது என்ன எனர்ஜியில் கீழே வருது? போன ஸ்லைடில் வந்து நம்ம வந்து ஒரு பால் பார்த்தோம். ஒரு பால்ன்றதுனால கைனட்டிக் எனர்ஜி வழியா என்ன ஆகுது? அது ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகுது. அது இங்கே என்னன்னா ஒரு கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஒரு கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்ப்ரிங் எனர்ஜியில் கன்வெர்ட் ஆகுது. ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜியில் கன்வெர்ட் ஆகுது. புரியலையே, இல்லையே, தரலையே ப்ரோ அப்படின்னா, அட தம்பி நம்ம என்ன படித்தோம்? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியில் ஒரு பிளாக் எம் இருக்குது, அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சர்ஃபேஸ். இது சர்ஃபேஸ்னு வச்சுக்கோ. இது என்னது? சர்ஃபேஸ்னு வச்சுக்கோ. இந்த இன்க்ளைன் பிளேனோட சர்ஃபேஸ் ஒரு ஹைட் ஹெச்சில் இருக்குது, ஒரு ஹைட்டு ஹெச்சில் இருக்குது சர்ஃபேஸ்லேருந்து. அப்போது அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? U is equal to mgh படிச்சோமா? இப்போ இந்த பிளாக் எதுல என்ன ஃபோர்ஸ் வழியா இந்த பிளாக் கீழே வருது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வழியா தானே. கரெக்ட் தானே? mgயால தானே. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான். இதை இனிஷியலா
இந்த பிளாக்ல எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது ஸ்ப்ரிங்ல அடிச்சு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை வச்சு கண்டுபிடிக்கலாமா? எம் இனிஷியல் மைனஸ் எம் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு எம் ஃபைனல். ஸோ இனிஷியலா என்ன எனர்ஜி இருக்கு? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் யூஜின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆயிடுது? ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ ஃபைனலா நான் என்ன சொல்றேன்? ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ ஸ்ப்ரிங்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன சொல்ல வரேன், இப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா நம்ம என்னன்னு படித்தோம்? எம்ஜிஹெச்னு படித்தோம். எம்ஜிஹெச் 2 மார்க்ஸ் கொடுத்துருந்தா தான் இந்த ஃபார்முலா யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி எம்1 இன்டூ எம்2 பை ஆர். இது வந்து ரெண்டு பிளாக் இருக்கு, அது ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போதான் வந்து இந்த ஃபார்முலா. இதுல என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம்? ஒரு பிளாக் இருக்கு, ஒரு ஹைட் ஹெச் டிஸ்டன்ஸ் அபோவ் ஃப்ரம் த சர்ஃபேஸ்ல இருக்கு. அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஃபார்முலா வச்சு தானே, எம்ஜிஹெச் வச்சு தானே. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். எம்ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ½ இன்டூ kx ஸ்கொயர். ஓகே, இப்போ ஹெச் என்ன ப்ரோ? ஹெச் நம்ம எது ப்ரோ சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். இதை தான் நம்ம ஹெச்னு சொல்றோம். இந்த ஹைட்டை இருக்குல்ல, இந்த ஹைட் இதை தான் நம்ம ஹெச்னு சொல்றோம். இதை தான் ஹெச்னு சொல்றோம், இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நல்லா பாருங்க, இது இது வந்து 45 டிகிரினா, இந்த இன்க்ளைன் பிளேன் 45 டிகிரினா, அப்போ இதையும் 45 டிகிரின்னு சொல்லலாமா? இந்த ஆங்கிளையும் 45 டிகிரின்னு சொல்லலாமா? அப்போ நான் இதை வச்சு என்ன சொல்றேன்னா, ஹெச்சை வந்து எஸ் காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதா? ஹெச்சை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? எஸ்ஸோட ஒரு காம்போனண்டா எடுத்துக்கிறேன். எஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கு, டிஸ்டன்ஸை தானே ஃபைண்ட் பண்ண சொல்றான். எஸ் வந்து இந்த ஆங்கிள் இருக்கிறப்போ, அப்போ இது ஒரு எஸ் காஸ் தீட்டாவா, இது ஒரு காம்போனன்ட், அதுக்கப்புறம் இது ஒரு காம்போனன்ட் ஆகுமா? 2 காம்போனண்டா பிரேக் பண்ணலாமா இந்த எஸ்ஸை? ஸோ அதில் ஒரு காம்போனண்ட்டை நான் ஹெச்ன்னு சொல்கிறேன். அந்த ஹெச்சை நான் எப்படி எழுதலாம்னு சொல்கிறேன்னா, எஸ் காஸ் தீட்டாவா எழுதிக்கிறேன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறேன், எம்ஜி ஹெச்சுக்கு பதில் என்ன எழுதிக்கிறேன்னா, எஸ் காஸ் தீட்டான்னு எழுதிக்கிறேன். காஸ் தீட்டா இருக்கிற பதில் 45 டிகிரி. இங்கே 45 டிகிரினா இதுக்கு சிமெட்ரிக்கலாக ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த ஆங்கிளும் 45 டிகிரி தானே. ஸோ 45 டிகிரின்னு எழுதிக்கிறேன். எதுக்கு ப்ரோ நீங்கள் எஸ் எடுக்கணும்? என் ஹெச்சை வச்சு போட்டிங்கன்னா, ஆக்சுவலி கொஸ்டின் அவன் எஸ் தானே கண்டுபிடிக்க சொல்கிறான். அதனால தான் நான் ஹெச்சை எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ½ இன்டூ kx ஸ்கொயர்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னது, இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. எம்ஜி, எம்மோட மாஸ் என்ன? √2 kg. ஸோ எம் வந்து √2 இன்டூ கிராவிட்டி எவ்வளோ? 10 இன்டூ எஸ் காஸ் இன்டூ எஸ். ஓகே, இன்டூ எஸ் காஸ் 45 டிகிரி எவ்வளோ? 1/√2. காஸ் 45 டிகிரி 1/√2 இஸ் ஈக்குவல் டு 1/2. கே எவ்வளோ? 100 நியூட்டன் பெர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100. எக்ஸ் எவ்வளோ? 1 மீட்டர். எவ்வளோ கம்ப்ரஸ் ஆயிருக்கு? கம்ப்ரஸிங் த ஸ்ப்ரிங் பை 1 மீட்டர். 1 ஸ்கொயர் எவ்வளோ? 1 தான். ஸோ அப்படியே டேரெக்டாக 1ன்னு எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் அவுட் பண்ணலாம். √2 கேன்சல் ஆகிடும். ஓகே, √2 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன ஆகிடும், 10 100ஓட கேன்சல் பண்ணுறேன். 10ஓட ஒரு 0, 100ஓட ஒரு 0, அவ்வளோதான். மிச்சம் என்ன இருக்குது? இப்போ எஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 1/2 10 இருக்குது. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ 10. அப்போ ஃபைனல் என்னது? எஸ் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், 5 மீட்டர். எஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா? 10/2 என்னது? 5 தானே. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர்னு சொல்கிறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 5 மீட்டர். புரிஞ்சுதா? கிளியரா? கான்செப்ட் கிளியரா? அடுத்த ஸ்லைட் போகலாமா? இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், டிஷா பப்ளிகேஷன்ஸ் அந்த புக்கை வந்து தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி வந்து என்னோட ஒரு நீட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன புக்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்ன்ட்டு. டிஷா பப்ளிகேஷன்ஸ் இது பண்ணுங்க, அந்த புக்கை பாருங்க. நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணலடாப்பா, என்ன இவன் இந்த புக்குக்கு ஏதாவது ஸ்பான்சர் ப்ரொமோஷன் ஏதாவது பண்ணுறானான்னு யோசிக்காதீங்க. அந்த ஆல் இண்டியா ரேங்கிங் 1 எடுத்த பையன் அந்த புக்கை படித்தான்ட்டு அந்த வீடியோவில் அவன் சொல்லியிருந்தான். ஸோ அதனால உங்களையும் படிக்க சொல்கிறேன். நான் எதுவுமே ப்ரொமோட்லாம் பண்ணல. ஓகே, ஸோ இதாங்க. புரிஞ்சுதா? ஸோ வாங்க அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க ஒரு சம் பார்க்கலாம். எய்ம்ஸ் 1999 கேட்டிருக்காங்க. ஸோ சான்ஸ் இருக்குது, நீட்லையும் கேட்குறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க, சிஸ்டம் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ரெஸ்ட் வித் த ஸ்ப்ரிங் அன்ஸ்ட்ரெச்டு. ஓகே, ஒரு சிஸ்டம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த சிஸ்டம் ரிலீஸ் பண்ணுறாங்க சொல்கிறேன். இது வந்து த ஸ்ப்ரிங் இஸ் அன்ஸ்ட்ரெச்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து என்னது? அன்ஸ்ட்ரெச்டாக இருக்குது. அன்ஸ்ட்ரெச்டாக இருக்குது. ஓகே, த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் இஸ். ஓகே, இப்போ இதோட
மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் பண்ணா ஓகே ஸ்ப்ரிங்கோட எக்ஸ்டென்ஷனை கேட்குறாங்க. மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்கை கேட்குறாங்க கொஷினில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, என்ன பண்ணுறோம், சிஸ்டம் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ரெஸ்ட் வித் த ஸ்ப்ரிங் அன்ஸ்ட்ரெச்டு. இந்த ஸ்ப்ரிங்கை இந்த பிளாக் என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணோன்னா இந்த பிளாக் என்ன ஆகும், கீழே வரும். கரெக்டாக இந்த பிளாக் என்ன வரும், கீழே வரும். கீழே வந்து என்ன ஆகும், எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, இந்த பிளாக் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே வருது. இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணோன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட இந்த 2 பிளாக்ஸை வந்து இது பண்ணுறவங்க என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணிடுறவங்க. கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளாக் பியை வந்து அப்படியே தொங்க விடுறாங்க. புரியுதுங்களா, அதான் சிஸ்டம் இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் ரெஸ்ட்னு என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அன்ஸ்ட்ரெச்டு ஸ்ப்ரிங்கோட 2 பிளாக்ஸ் என்ன பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணி அதில் ஒரு பிளாக் பி, அது வந்து என்னது, பிளாக் பி என்ன பண்ணுறாங்க, தொங்க விட்டுறாங்க. தொங்க விடுறப்போ என்ன ஆயிடுது, அந்த பிளாக் பி என்ன ஆயிடுது, தொங்க விடுறப்போ சல்லன்ட்டு இப்படி கீழே வந்துடுது. ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, இப்படி கீழே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இது இமேஜினரி, நம்ம இமேஜின் பண்ணுறோம். இப்படி தொங்க விட்டு இப்படி கீழே வந்துடுதுன்னா இப்போ இந்த ஏ பிளாக் என்ன ஆகிடும், இந்த ஏ பிளாக்கும் மெதுவாக இங்கே வந்துடும். இந்த இவ்வளோ தூரம் வந்துடும், இங்கே வந்துடும். சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. இது கீழே போச்சுன்னா ஏ பிளாக் இந்த பக்கம் வந்துடும். ஏ பிளாக் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஸ்ப்ரிங் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்ப்ரிங் என்ன ஆகிடும், ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சிடும். பிளாக் ஏவும் ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கேயும் என்ன ஆகிடும், ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா இல்லையா, கரெக்ட். ஓகே, ஸோ என்ன ஆகுது, ஸ்ட்ரெச் ஆகிடுது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்குன்னு கேட்க வராங்க. ஸோ அதை இப்போ எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸ்டார்டிங்கில் அன்ஸ்ட்ரெச்சாக இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் இந்த பிளாக் பியை கீழே தொங்க விடுறப்ப என்ன ஆயிடுது, ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷனை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், இங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இங்கே என்ன எனர்ஜி ஆக்ட் பண்ணுது, ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கரெக்டா, இங்க வந்து ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆக்ட் பண்ணுது. ஓகே, அப்போ இங்கேயும் ஸ்ப்ரிங் தான் பாஸ்னா தப்பு. இங்க வந்து எதனால பிளாக் கீழே விழுது, கிராவிடேஷன்னால. எதனால பிளாக் கீழே விழுது, கிராவிடேஷனல்னால தான் பிளாக் கீழே விழுது. கீழே ஜி ஆக்ட் பண்றதுனால தானே பிளாக் கீழே விழுது. புரியுதுங்களா, இப்போ நான் ஒருத்தர் இருக்கேன், இப்போ பில்டிங்ல இருந்து நான் குதிக்கிறேன்னா நான் எதுக்கு கீழே விழுறேன், என் வெயிட் இருக்கு. அதை விட இன்னொரு ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் பண்ணுது என் மேல, கிராவிடேஷன். புரியுதா, ஸோ இந்த பிளாக் எதனால கீழே போகுது, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜினால. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜினால. ஸோ இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. ஸோ வாங்க, எம் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு எம் ஃபைனல். இங்கே எம் இனிஷியல் என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பிளாக்கை தொங்க விடுறோம். பிளாக்கை தொங்க விடுறதுனால தான் பிளாக் வந்து என்ன ஆகுது, கீழே விழுது. அதனால தான் பிளாக் ஏவையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. பிளாக் ஏ எக்ஸ்டெண்ட் ஆகிறது தான் ஸ்ப்ரிங்லேயும் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிரியேட் ஆகுது, ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆகுது. புரியுதா, அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணுது. ஸோ யூஜி இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதை நீங்க தப்பா எழுதினாலும் கம்ப்ளீட் ஆன்சர் தப்பாயிடும். ஓகே, இனிஷியல் எது ஃபைனல் எதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இனிஷியலா இந்த பிளாக்கை நம்ம கீழே தொங்க விடுறதுனால தான் இந்த பிளாக் ஏவை இழுக்குது. பிளாக் ஏ இழுக்கிறதுனால தான் அந்த ஸ்ப்ரிங்ல என்ன ஆகுது, ஸ்ட்ரெச் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம், இனிஷியலா வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் ஃபைனலா அது ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது, mgh. ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது, ½ kx². கரெக்டா, இப்போ நல்லா பாருங்க, இங்க ஹைட் எதுவும் இல்லை. இங்க ஹைட் என்னன்னா எவ்வளோ கீழே விழுந்துச்சோ அதுதான். ஸோ இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே விழுந்துச்சு. ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே விழுறப்போ ஹைட்டையும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாம் ப்ரோ. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஹெச்சை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். mgh இஸ் ஈக்குவல் டு ½ kx² சொல்றோம். ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போறோம். இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போறப்ப நம்ம என்னன்னு சொல்றோம்னா 2mgx இஸ் ஈக்குவல் டு, சாரி தப்பு. இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பாருங்க. இங்க பிளாக் ஏவோட மாஸ் வந்து m, ஆனா பிளாக் பியோட மாஸ் என்னது 2m. அப்போ இது என்ன வரணும், 2mgh வரணும். புரிஞ்சுதா, இந்த மாதிரி மைன்யூட் மிஸ்டேக்லாம் பண்ணிட போறீங்க. நான் டக்குன்னு பார்த்தேன், என்னடா இது பிளாக் மாஸ் ஏதோ சேஞ்ச் ஆகுமேன்ட்டு. இந்த மாதிரி இப்போ
ஓப்பனா சொல்றேங்க. இப்போ வந்து எனக்கு இதோட ஆன்சர் தெரியும் சரியா, இதோட ஆன்சர் எனக்கு ஓப்பனா தெரியும். அதனால நான் டக்குன்ட்டு இதை போட்டா அது ஆன்சர் வருமா வராதுன்னு சொல்லி நான் டக்குன்ட்டு என்ன பண்றேன் மாத்திடுறேன். இதே எக்ஸாம்ல நம்மளுக்கு என்ன ஆன்சர்னே தெரியாது, அப்போ நம்மளால எப்படி மாத்த முடியும்? அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து உஷாரா கால்குலேட் பண்ணணும், எல்லாமே கரெக்டா கவனிச்சு போடணும். அதுக்கு அந்த கவனிச்சு போடணும்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம வந்து கவனிச்சு போட முடியும். புரியுதா? என்னதான் கடைசி ஃபுல்லா கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுட்டு ஸ்ட்ராங் கான்செப்டா எனக்கு வாடா பார்த்துக்கலாம் நீயா நானான்ட்டு நீ நீட்டில் போய் உக்காந்தா கூட கடைசியில் எவ்வளோதான் கான்செப்டுவலாக தெரிஞ்சா கூட நம்ம போய் உட்காந்து போடுறப்போ என்ன ஆகிடும், ஒரு மைன்யூட்டு மிஸ்டேக் ஆகிடும். எதனால? நம்ம போட்டு பார்க்காததுனால. ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறதும் முக்கியம். ஓகே, டீச்சர் மாதிரி சவுண்ட் பண்ணுறேன், இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ ஓகே வாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, 2mg into h is equal to 1/2 kx square. இப்போ இந்த 2 என்ன ஆகும், இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ ஃபைனலாக என்ன ஆயிடுது, 4mgh சொல்கிறேன் is equal to kx square சொல்கிறேன். h நான் என்னன்னு சொன்னேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம்னு சொன்னேன். ஸோ h நம்ம என்னன்னு பண்ணுறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸை காமனாக வெளியே எடுக்கிறோம். எக்ஸை காமனாக வெளியே எடுக்கிறப்போ எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா 2mg minus kx is equal to 0ன்னு சொல்லலாமா? ஸோ இப்போ எக்ஸ் இப்போ ரெண்டு வேல்யூஸ் கிரியேட் ஆகிடும். என்னது, ஒன்று வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது 4mg மைனஸ் kx is equal to 0. கரெக்டா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வராது, ஏன்னா ஆப்ஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வே இல்லை. ஆப்ஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஆப்ஷனில் 0வே இல்லை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 4mg மைனஸ் kx is equal to 0 இதை தான் எடுக்கணும். ஸோ இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதை நான் ரப் பண்ணிடுறேன், ஸ்பேஸ் இல்லை அதுக்காக தான். ஸோ என்ன ஆகிடும், 4mg மைனஸ் kx is equal to 0வா? இப்போ என்ன ஆகிடும், எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போனோம்னா, இல்லைனா எக்ஸை இந்த பக்கம் வச்சுப்போம், மீதி இந்த ரெண்டுத்தையும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கொண்டு போனோம்னா என்ன ஆகிடும், x is equal to 4mg by kன்னு ஆகிடும். கரெக்டாக 4mg by kன்னு ஆகிடும். இந்த வேரியபிள்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் கொண்டு போகிறோம், 0க்கு அந்த பக்கம். அப்போ அப்படி கொண்டு போகிறப்போ x is equal to 4mg by kன்னு ஆகிடும். ஸோ 4mg by k ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. என்னது, ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? எப்படி வந்து இதில் மெயின் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜியா, இல்லை இது வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியா, இல்லை இதில் கைனட்டிக் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதா, என்ன எனர்ஜி ஆக்ட் பண்ணுதுன்றது கண்டுபிடிக்கணும். கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லா எனர்ஜிஸும் எந்தெந்த இடத்துல என்னென்ன எனர்ஜிஸ் ஆக்ட் பண்ணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்ப்ரிங்கில் என்ன எனர்ஜி ஆக்ட் பண்ணும், மேக்ஸிமம் ஒரே ஒரு எனர்ஜி தான் ஸ்ப்ரிங்கில் ஆக்ட் பண்ணும். என்னது, ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி ஒரு பிளாக் கீழே போகுது, இல்லை ஒரு பிளாக் வந்து இன்க்ளைன் பிளேனில் இருக்குது, ஏதாவது ஒரு கீழே விழுற மாதிரியோ இல்லை கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னது, அந்த பிளாக்கோ அந்த பாடியோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ஒரு கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பால் ஒரு ஹாரிசாண்டல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போகுது, இல்லை ஒரு கார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓடி போயிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னா ஒரு ஹாரிசாண்டல் மோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா அது என்னது, அதில் வந்து ஒரு கைனட்டிக் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ ஓகே வாங்க அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். ஸோ இந்த கொஷினை பாருங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா EAMCET 2015 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு எக்ஸாம் போல. ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a uniform chain of length L is placed on a smooth horizontal table. ஒரு டேபிளில் ஒரு L length செயினை வந்து வச்சிருக்காங்க. such that half of its length hang over one edge. அதில் என்ன ஆயிடுதுன்னா அந்த கம்ப்ளீட் செயினில் ஹாஃப் செயினை வந்து கீழே தொங்க விடுறோம். ஒரு டேபிளில் ஒரு செயினை வைக்கிறோம், அதை கொஞ்சம் இழுத்து என்ன பண்ணுறோம், அதோட பாதி செயினை, இந்த கம்ப்ளீட் செயினோட பாதி செயினை நம்ம என்ன பண்ணுறோம், டேபிள் கீழே எட்ஜில் தொங்க விடுறோம். இப்படி தொங்க விடுறோம். இந்த டயக்ராம் பாருங்க, இப்படி தொங்க விடுறப்போ its length hangs over one edge, it is released from rest, the velocity with which it leaves the table. இப்படி தொங்க விடுறப்போ என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடும், மொத்த செயினும் கீழே விழுந்துடும். கரெக்டா? அப்போ அந்த மொத்த செயினும் கீழே விழுற வெலாசிட்டி என்னன்னு கேட்க வராங்க. புரிஞ்சுதா என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்கன்ட்டு? இப்போ சிம்பிளுங்க, நான் வரைகிறேன். இப்போ இது வந்து மொத்த செயின்னு வைங்க, இது மொத்த செயின் வந்து எல்லுன்னு வைங்க. அதே வந்து இப்போ நான் டேபிளில் வந்து இந்த செயினை நான் வந்து எப்படி பிளேஸ் பண்ணுறேன்னா, இப்படி பிளேஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த செயின் வந்து இப்படி தொங்குது. அப்போது பாதி செயின் டேபிளில் இருக்குது, பாதி செயின் தொங்கிட்டு இருக்கு.
புரியுதா? இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னா, இப்போ பாதி செயின் டேபிள்ல இருக்கு, பாதி செயின் தொங்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும், இந்த பாதி செயினும் கீழே விழுந்துரும், இந்த பாதி செயினும் கீழே விழுந்துரும். அப்போ கீழே விழுறப்போ இதோட வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. கீழே விழுற வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? சிம்பிள். இதை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி, அதான் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நான் இருக்கிறதுலே ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன், எழுதிக்குங்க. இது புக்லேயும் இருக்குது, இது ஒரு ஷார்ட் ட்ரிக். ஓகேங்களா? என்னன்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டோம்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, v is equal to g by l into l square minus x square. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? இது g என்னது கிராவிட்டி, l என்னது லென்த் ஆஃப் தி என்ன சொல்றது, லென்த் ஆஃப் தி இது என்னது செயின், எக்ஸ் ஸ்கொயர் வந்து எவ்வளோ லென்த்து ஹேங் ஆகுதுன்றது. ஓகேங்களா? எல் என்னது லென்த் ஆஃப் த செயின், எல் வந்து லென்த் ஆஃப் த செயின். இது வந்து வி என்னது வெலாசிட்டி. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் செயின். ஜி கிராவிட்டி, இது லென்த் ஆஃப் த செயின். எக்ஸ் என்னன்னா செயின் ஹேங்கிங். ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் செயின் ஹேங் ஆகுதுன்றது தான் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை வச்சு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிப்போமா? ஸோ வாங்க, இப்போ என்ன ஆகுது, டேபிளில் L/2 டேபிளில் இருக்குது, L/2 தொங்கிட்டு இருக்குது. கரெக்டாக? நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம், v is equal to g/l into l square minus x square. கரெக்டாக? எல்லை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை என்ன பண்ணலாம், நம்ம ஸ்மால் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஸ்மால் எல். ஓகே, ஸோ v is equal to g/l into l square minus x square. என்னது எவ்வளோ தொங்குதுன்றது தான் x square. எவ்வளோ செயின் தொங்குது, L/2 செயின் தொங்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், L/2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா, L/2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா? அப்போ v is equal to g/l into l square minus l square by 4ன்னு சொல்லலாமா? இப்போ என்ன பண்ணுறோம், l square minus l square by 4 LCM பண்ணுறோம். இங்கே நான் பண்ணுறேன் பாருங்க, l square by 4 பண்ணணும். என்ன பண்ணணும், இப்போ LCM பண்ணணும். மேலேயும் கீழேயும் 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். 4l square வந்துடும், கீழேயும் 4 வந்துடும். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 3l square by 4ன்னு வந்துடும். கரெக்டாக? l square by 4ஓட மைனஸ் பண்ணா, அப்போது v is equal to g/l into 3l square by 4. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3gl square by 4lன்னு வரும். ஒரு எல் அடிக்கிறோம், ஒரு ஸ்கொயர் அடிச்சிடுறோம். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, v is equal to 3gl by 4. ஸோ வெலாசிட்டி என்ன, 3gl by 4. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாமா? ஆப்ஷனில் 3gl by 4 ஆப்ஷன் இருக்குது, √3gl by 4. ஓகே, ஸோ ஃபார்முலா என்னன்னா v ஸ்கொயர் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஃபார்முலா என்னது, v ஸ்கொயர். v square is equal to g/l into l square minus x square னு பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த ஸ்கொயர் வந்து இப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அண்டர் ரூட் ஆயிடும். புரிஞ்சுதா? ஸோ v is equal to √3gl by 4. புரிஞ்சுதா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன, ஏ. ஃபார்முலாவில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டேன், v ஸ்கொயர் ஆக்சுவலி. v square is equal to g/l into l square minus x square. இது எங்கே யூஸ் பண்ணணும்னா, பொதுவாக செயின் சம் கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அதிகமாக கேட்குறாங்க செயின் சம் நீட்டில், லிட்ரலி 3 வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாகவே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா நான் அதை சொல்லவே இல்லை, அந்த பக்கமே போகல. ஏன்னா அது சொன்னேன்னு வைங்களேன், லிட்ரலி 15 நிமிஷம் அந்த சம் போட ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா? ஃபுல்லாக ஒரு 3 பேஜ் போகும் அந்த சம்மு. அதனால ஷார்ட்டாக இந்த ஃபார்முலா வச்சு வேலையை முடிக்கிறத பாருங்கள். புரியுதா? இந்த ஃபார்முலா என்னன்னு புரிஞ்சுதா? வெலாசிட்டி கேட்டாங்கன்னா என்ன வெலாசிட்டியில் செயின் விழுது அப்படின்னு ஏதாவது கொஷினில் கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு v square is equal to g/l into l square minus x squareன்னு போட்டுடணும். எக்ஸ்னா என்ன, செயின் ஹேங்கிங், லென்த் ஆஃப் செயின் ஹேங்கிங், லென்த் ஆஃப் செயின் ஹேங்கிங். ஓகே, எவ்வளோ லென்த்து செயின் ஹேங் ஆகிட்டு இருக்குன்றது தான் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்ம அடுத்த ஸ்லைட் போகலாமா? புரிஞ்சுதா இந்த சம்மு? ஸோ கொஷின் நம்பர் 19 பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. A body of mass 1 kg is thrown upward with a velocity 20 meter per second. இது ஒரு பால். இந்த பாலோட வெயிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1 kgன்னு சொல்லியிருக்காங்க.
எவ்வளோ ஸ்பீட் எவ்வளோ வெலாசிட்டியில் மேலே தூக்கி போடுறாங்க 20 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் மேலே தூக்கி போடுறாங்க. ஓகே, இட் மொமெண்ட்ரலி கம்ஸ் டு ரெஸ்ட் ஆஃப்டர் அட்டைனிங் அ ஹைட் ஆஃப் 18 மீட்டர். ஒரு ஹைட்டுக்கு போகுது, ஒரு ஹைட்டுக்கு போய் என்ன ஆயிடுது, இந்த பால் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது, இந்த பால் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. அண்ட் எவ்வளோ ஹைட் போய் இந்த பால் ரெஸ்ட்டுக்கு வருதுன்னு கொஸ்டின்ல சொல்றாங்க 18 மீட்டர். 18 மீட்டர் ஹைட்டுக்கு போயிட்டு இந்த பால் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்ட்டு கொஸ்டின்ல சொல்றாங்க. ஓகே, ஹவு மச் எனர்ஜி இஸ் லாஸ் டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷன். இப்போ இங்க வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா எனர்ஜி கன்சர்வ் ஆகல. என்ன இருக்கு, ஹவு மச் எனர்ஜி இஸ் லாஸ்ட், ஏர் ஃப்ரிக்ஷன்னால எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வாங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ இனிஷியலாக 1 kg பால் 20 மீட்டர் பர் செகண்ட் நம்ம தூக்கி போடுறதுனால இனிஷியலாக வந்து இந்த பாலில் என்ன எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னா கைனட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா, எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பால் இந்த மாதிரி பால் சம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா ஓகேங்களா, ஒரு பாடி வந்து இனிஷியலாக வந்து கைனட்டிக் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அட் த மிட் ஏர் வந்து கைனட்டிக் ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேங்களா, அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து வெறும் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேங்களா, ஹையஸ்ட் பாயிண்ட்னா என்னது, அந்த பாயிண்ட்டுக்கு மேலே பால் போகாது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்க, அந்த பாயிண்ட்ல வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்றேன், ஒரு பாலை தூக்கி போடுறப்போ ஒரு பாலோ ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பாடியோ இல்லை ஒரு ராக்கெட்டோ என்ன வேணாலும் எடுத்துக்கங்க, இனிஷியலாக வந்து மேலே போகிறப்போ இனிஷியல் இந்த பாயிண்ட் லோவஸ்ட் பாயிண்ட், இந்த இனிஷியல் பாயிண்ட்ல வந்து கைனட்டிக் எனர்ஜி மட்டும்தான் ஆக்ட் பண்ணும். மிட்ல தான் வந்து கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஆக்ட் பண்ணும். ஹையஸ்ட் பாயிண்ட் அதான் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே அது மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும் பாருங்க, அந்த பாயிண்ட் மட்டும்தான் என்னது பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பால்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம், கைனட்டிக் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க கைனட்டிக் எனர்ஜியை கண்டுபிடிப்போம். இங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது கேஇ. அதே மாதிரி மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் பி, பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ வாங்க கைனட்டிக் எனர்ஜி அட் லோவஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும், கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, half into mv ஸ்கொயர். கரெக்டா, ஸோ half into மாஸ் எவ்வளோ 1 kg, v ஸ்கொயர்னா v என்னது 20 மீட்டர் பர் செகண்ட், 20 ஸ்கொயர் எவ்வளோ 400. கரெக்டா, ஸோ 400 by 2 200 ஜூல். ஓகே, இது எவ்வளோ இருக்கு, கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கு, கீழே எழுதுறேன், கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கு 200 ஜூல். இனிஷியலாக 200 ஜூல் எனர்ஜி இருக்கு. ஓகே, ஃபைனல் இங்கே ரெஸ்ட்டுக்கு வர்றப்போ ஃபைனலாக என்ன இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ வாங்க பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிப்போம். பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் ஹையஸ்ட் பாயிண்ட் இது என்ன பொட்டென்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. புரியுதுங்களா, இது என்ன பொட்டென்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, mgh. கரெக்டா, ஸோ மாஸ் வந்து 1, கிராவிட்டி வந்து 10, ஹைட் எவ்வளோ 18, அப்போ டோட்டலாக 180 ஜூல். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது 180 ஜூல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்போது இந்த பால் வந்து ஸ்டார்டிங்கில் கைனட்டிக் எனர்ஜியில் தூக்கி போடுறோம் 200 ஜூல் எனர்ஜியோட, மேலே போகிறப்போ எவ்வளோ ஆயிடுது 180 ஜூல் ஆயிடுது. அப்போ எவ்வளோ ஜூல் ரெடியூஸ் ஆயிடுது 20 ஜூல் நடுவில் ரெடியூஸ் ஆயிடுது. அப்போ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ, how much energy is lost due to air friction, எவ்வளோ எனர்ஜி ஏர் ஃப்ரிக்ஷனால லாஸ் ஆயிருச்சு 20 ஜூல் லாஸ் ஆயிருச்சு. ஓகேயா, ஸோ இதோட ஆன்சர் வந்து 20 ஜூல். புரிஞ்சுதா, ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் பாயிண்ட்ல வந்து கைனட்டிக் எனர்ஜி ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்றோம், ஹையஸ்ட் பாயிண்ட்ல வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற பொட்டென்ஷியல் கீழே இருக்கிற கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா வச்சு half into mv ஸ்கொயரை வச்சு கண்டுபிடிக்கிறோம், 200 ஜூல்னு நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் மேலே என்ன எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆயிடுது, அது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட் ஆயிடுது. அதனால கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா mgh யூஸ் பண்றோம். mghல என்ன பண்றோம், வேல்யூஸ் அப்ளை பண்றப்போ நம்மளுக்கு 180 ஜூல்னு வருது. ஸோ இதில் இந்த சிஸ்டம்ல நம்மளுக்கு இப்போ என்ன தெரிய வருது, இனிஷியலா 200 ஜூல நம்ம தூக்கி போடுறோம், என்ன ஆகுது ஏர் ஃப்ரிக்ஷன் அது மேலே ஆக்ட் ஆயிட்டு எனர்ஜி குறைஞ்சு 200 ஜூல்லேருந்து 180 ஜூலுக்கு குறைஞ்சிருது. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஜூல் குறைஞ்சிருக்கு 20 ஜூல் குறைஞ்சிருக்கு. அதுதான் இதோட இந்த கொஸ்டினோட ஆன்சர். புரிஞ்சுதா, அடுத்த ஸ்லைட் போகலாமா வாங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டோம், நம்ம பவர் கான்செப்ட்குள்ளே வந்துட்டோம். ஓகேங்களா, பவர்னா என்ன,
ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் லெக்சர் தான், முடிச்சிடலாம். ஓகே. ஸோ பவர்னா என்ன? பவர் இஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், இல்லைனா ரேட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். யாராவது பவர்னா என்னன்னு கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, அதை மட்டும் சொன்னால் போதும். நெக்ஸ்ட் என்னது? ஆவரேஜ் பவர்னா என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னா என்னன்னு பார்க்கலாம். ஆவரேஜ் பவரை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா பி ஆவரேஜ்னு சொல்லலாம். ஓகே, ஆவரேஜ் பவரை. பி ஆவரேஜோட ஃபார்முலா என்னன்னா ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டன் பை டைம் தான் ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா. ஓகே, இந்த ஒர்க் டன் நம்ம இப்படியும் எழுதலாம். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், ஒர்க் டன் நம்ம எப்படி எழுதலாம்? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பை டைம்னு கூட சொல்லலாம். ஓகே, ஒர்க் டன் பை டைம்னு கூட சொல்லலாம், ஆர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பை டைம்னு கூட சொல்லலாம். ஓகே, ஒர்க் டன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் தானே. ஸோ அதே மாதிரி இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர், பி இன்ஸ்டன்டேனியஸ். பி இன்ஸ்டன்டேனியஸோட ஃபார்முலா என்னன்னா டெல்டா டபிள்யூ பை டிடி. ஓகே, இப்போ நல்லா பாருங்க, டெல்டா டபிள்யூவை நம்ம எப்படி எழுதுவோம்? எஃப் டாட் டிஎஸ்ன்னு எழுதுவோம். கரெக்டா, எஃப் டாட் டிஎஸ்ன்னு எழுதுவோம். இது டிடி தான். இப்போ எஃப் காமனா எடுத்துக்கலாம். டிஎஸ் பை டிடி நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? வெலாசிட்டி கொடுக்கும். அப்போ எஃப் டாட் வியும் ஒரு ஃபார்முலா தான். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் பவர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? dw பை டிடியை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். டெல்டா ஒர்க் டன் பை டெல்டா டைம், இல்லைனா இல்லைனா இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்னது? ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி. டிஎஸ் பை டிடினா என்னது? வெலாசிட்டி தானே, எஃப் டாட் வி. ஓகேயா? ஸோ இதோட பேஸ் இருங்க, கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க. பவர் என்னது? ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இதெல்லாம் வந்து ஷார்ட் நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. பவர் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் என்னது? வாட்ஸு. அதர் யூனிட் இஸ் ஹார்ஸ் பவர். 1 ஹார்ஸ் பவர் எவ்வளோ வாட்ஸு? 746 வாட்ஸ். இதெல்லாம் போர்ட்ஸில் கேட்பாங்க ஆக்சுவலி. 1 ஹார்ஸ் பவர் எவ்வளோ, இதெல்லாம் வந்து நான் நல்லா ஞாபகம் இருக்குது. 12th வந்து 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. நான் அல்ட்டியா என்ன பண்ணேன், என் டாப்பர் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு என்னதான்டா ஆன்சர்னு கேட்டால் அவன் ஏதோ அங்கேருந்து தூரத்துலேருந்து ஏதோ சொன்னான். எனக்கு கேவலமாக வந்து ஏதோ 500 ஏதோ காதில் விழுந்து நான் 500ன்னு ஏதோ போட்டேன். நடுவில் வந்து எனக்கு ஹார்ஸ் பவர்னால் எனக்கு வந்து நான் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம்லாம் நாங்கள் அப்போல்லாம் அதிகமாக பார்ப்போம். அப்போ வின் டீசல் அவர்லாம் சொல்லுவார் 3500 ஹார்ஸ் பவர் இன்ஜின் அப்படி இப்படின்லாம் சொல்லுவார். நம்ம ஏதோ அது இன்ஜின் போலன்னு நினச்சி நாங்கள் என்ன பண்ணோம், 500ல் என் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் அல்ட்டி மச்சான் நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் 2000 ஹார்ஸ் பவர் இன்ஜின் 3000 ஹார்ஸ் பவர் இன்ஜின்ட்டு. அதான் மச்சான் நான் 3000ன்னு போட்டு விட்டேன் ஒரு ஹார்ஸ் பவர் வந்து அப்படின்ட்டான். அதுக்கப்புறமா தான் புரியுது ஒரு ஹார்ஸ் பவர் வேற வாட்ஸ் வேறன்ட்டு. ஒரு ஹார்ஸ் பவர் வந்து 746 வாட்ஸ். ஓகே, ஸோ 4th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரிமெம்பர் கிலோவாட் அவர் இஸ் அன் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எனர்ஜி இல்லை, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, மிஸ் பண்ணியிருக்காங்க, நாட் பவர். ஓகே, கிலோவாட் பர் அவர் என்னது? எதோட யூனிட்? பவரோட யூனிட் இல்லை, பவரோட யூனிட் வந்து வாட்ஸு. அதே வந்து கிலோவாட் பவர் அவரோட யூனிட், ஐ மீன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட யூனிட் தான் கிலோவாட் பர் அவர். ஓகே, இங்கே பாருங்க 1 கிலோவாட் பவர் எவ்வளோ? 1 கிலோவாட் பர் அவர் எவ்வளோ? 3.6 இன்டூ 10⁶ ஜூல். இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கிலோவாட் பர் அவரோட வேல்யூ என்னது? 3.6 இன்டூ 10⁶ ஜூல். ஓகே, ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸும் ஷார்ட் நோட்ஸாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ஸ்லைட் போகலாமா? அடுத்த ஸ்லைட் சம்ஸ் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்க, சிபிஎஸ்இ ஏஐபிஎம்டி 1990. எப்போவுமே நீ 1990யோட சம்ஸே கொண்டு வா, உன் காலத்தோட சம்ஸே கொண்டு வா அப்படின்னு சொல்லாதீங்க. ரிப்பீட்டட் இருந்தாங்க, மறுபடியும் கேட்க வாய்ப்பு இருக்குது நீட்டில். ஓகேங்களா, ஏஐபிஎம்டி தான் கொடுக்குறேன், ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டோ ஏதோ சொல்லுவாங்க. எல்லாம் ரிலேட்டட் தான், மெடிக்கலுக்கு ரிலேட்டட் தான். நான் என்ன எடுத்துகிட்டு வந்து ஜெய் தாக்க உங்களுக்கு சொல்லித்தரேன், மெடிக்கலில் கேட்டது தானே சொல்லித்தரேன். ஸோ கேட்க வாய்ப்புகள் உண்டு நீட்லேயும். ஸோ கொஷின் நம்பர் 21 என்னது? ஹவு மச் வாட்டர் அ பம்ப் ஆஃப் 2 கிலோவாட் கேன் ரைஸ் இன் 1 minute டு அ ஹைட் ஆஃப் 10 மீட்டர். ஓகே, கிரவுண்டில் வாட்டர் இருக்குன்னு வைங்களேன், இதுதான் வாட்டர். இந்த வாட்டரை எம்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த வாட்டர் வந்து பம்பை வச்சு, பம்போட இது எவ்வளோ? 2 கிலோவாட் பம்பை வச்சு கேன் ரைஸ் இன் 1 minute டு அ ஹைட் ஆஃப் 10 மீட்டர். 10 மீட்டருக்கு, இதுக்கும் ஹைட் எவ்வளோ? 10 மீட்டர்.
10 மீட்டர் டைம் வந்து எவ்வளோ 1 மினிட்ல பம்ப் பண்ணுதுன்னு சொல்ல வராங்க. கிரவுண்ட்லேருந்து மேலே கிரவுண்ட்லேருந்து 10 மீட்டர் 1 மினிட்ல அந்த வாட்டர் பம்ப் பண்ணுதுன்னு சொல்ல வராங்க. ஹவு மச் வாட்டர் அ பம்ப் ஆஃப் 2 எவ்வளோ ஹவு மச் வாட்டர்னு கேட்குறாங்க. ஹவு மச் வாட்டர் கேன் இட் பம்ப், வாட்டர் இட் பம்ப்ஸ். 1 மினிட்ல 10 மீட்டர் ஹைட்டுக்கு வாட்டர் பம்ப் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளவு வாட்டர் பம்ப் ஆகும்னு சொல்லல. அது எவ்வளவு வாட்டர் பம்ப் ஆகுறது தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். 2 கிலோ வாட்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதான் பவர். ஓகேங்களா, 2 கிலோ வாட்னா அதான் பவர். ஸோ வாங்க, பவரோட ஃபார்முலா நம்ம என்னன்னு படிச்சோம், P இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம், இல்லைனா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பை டைம். கரெக்டா? P ஆல்ரெடி 2 கிலோ வாட்னு கொடுத்துருக்காங்க. P எப்படி எழுதலாம், 2 இன்டூ கிலோ வாட் என்னது 10 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். இங்கேருந்து மேலே போயிருக்கு. அப்போ இது என்ன எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியா? கரெக்டா? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி தானே. ஒரு ஹச் ஹைட்டுக்கு இந்த பாடியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒர்க் டன் பண்ணியிருக்கோம், மேலே போயிருக்கு ஹச் ஹைட் டிஸ்டன்ஸ்க்கு. அப்போ இது என்னது, mgh தானே, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியால தானே அது மேலே போயிருக்கு. இங்கே இனிஷியலாக வந்து கைனட்டிக்கல் எனர்ஜி, இங்கே இனிஷியலாக கைனட்டிக் எனர்ஜி. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, இங்கே மேலே எவ்வளோ மேலே போச்சுன்னு கேட்குறாங்க, எவ்வளோ லிட்டரு. அப்போது இங்கே வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி தானே. ஸோ ஜிபிஇ அது கூட வேணாம், நேராக கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி mgh எழுதிடுவோம். mgh பை டைம். கரெக்டா? ஸோ 2 இன்டூ 10 பவர் 3, மாஸ் எவ்வளோ தெரில, கிராவிட்டி வந்து 10, ஹைட் எவ்வளோ 10, டைம் எவ்வளோ 1 மினிட். 1 மினிட் செகண்ட்ஸில் எவ்வளோ எழுதலாம், 60 செகண்ட்ஸ்னு எழுதலாம். கரெக்டா? இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இந்த 6 நம்ம இந்த பக்கம் கொண்டு போனோம்னா என்ன ஆகும், 12 ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகிடும், 12 இன்டூ 10 பவர் 3 இன்டூ m இன்டூ 10ன்னு வரும். கரெக்டா? இந்த 10ஐயும் ஒரு பவரையும் அடிச்சோன்னா 10 பவர் 2 ஆகிடும். ஸோ m இஸ் ஈக்குவல் டு 12 இன்டூ 10 பவர் 2. 10 பவர் 2னா என்னது, 12 இன்டூ 10 பவர் 2னா 100. 1200 சார் எவ்வளோ, 1200 லிட்டர்ஸ். 1200 லிட்டர்ஸ் தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா, கிளியரா? இந்த கால்குலேஷன் புரிஞ்சுதா? 2 இன்டூ 10 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு m இன்டூ 10 இன்டூ 10 பை 16 பண்ணுறோம். 60ல் இருக்கிற ஒரு ஜீரோவையும் 10ல் இருக்கிற ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது 6 என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறோம். லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறப்ப என்ன ஆகிடும்னா, இந்த 6 2ஓட மல்டிப்ளை ஆகி 12 ஆகிடும். ஓகே, 12 ஆகிட்டு 12 இன்டூ 10 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு m இன்டூ 10ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த 10ஐயும் இந்த 10ஓட ஒரு பவரையும் அடிக்கிறோம். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 12 இன்டூ 10 பவர் 2 இருக்குது. 10 பவர் 2 நம்ம என்னன்னு சொல்லலாம், 100ன்னு சொல்லலாம். ஸோ 12 இன்டூ 100 1200 லிட்டர்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? அடுத்த ஸ்லைட் போகலாமா? ஸோ வாங்க. ஸோ ஃபைனல் கொஸ்டின் இதை முடிச்ச உடனே முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கொஸ்டின் NEET 2016ஓட சம் இதோ உங்கள் முன்னாடி. A body of mass 1 kg begins to move under the action of time dependent force is equal to 2i cap plus 3t square j cap, where I and j are unit vectors along x and y axis. What power will be developed by the force at the time t? Okay, ஒரு இன்ஸ்டன்ட் டைம், ஒரு பர்டிகுலர் டைமில் கேட்குறாங்க. ஒரு பர்டிகுலர் அட் டைம் டீன்னு கேட்டாலே என்ன கேட்குறாங்கன்னு அர்த்தம், பி இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அட் டைம் டி எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, ஆக்சலரேஷன் இருக்கட்டும், வெலாசிட்டி இருக்கட்டும், அட் டைம் டி வாட் ஆக்சலரேஷன் வில் பி, இல்லை வாட் வெலாசிட்டி வில் பி, இல்லை வாட் பவர் வில் பி அட் டைம் டீன்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னு அர்த்தம், அட் இன்ஸ்டன்டேனியஸ் பவர், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த சம்ம? ஸோ பி இன்ஸ்டன்டேனியஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம், dw பை dtன்னு படித்தோம். அது போக இன்னொரு ஃபார்முலா என்னன்னு படித்தோம், f டாட் v படித்தோம். கரெக்டா? இப்போ நல்லா பாருங்க, கொஸ்டின்ல வந்து f ஆல்ரெடி கொடுத்துருக்கான். கொஸ்டின்ல f என்ன கொடுத்துருக்கான், 2ti cap plus 3t square j capனு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வேற என்னென்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்கான், மாஸ் கொடுத்துருக்கான். மாஸ் வந்து 1 kgன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். ஓகே,
ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான், மாஸ் கொடுத்துருக்கான். ஆனால் நம்மளுக்கு ஃபோர்ஸ் இருக்கு, வெலாசிட்டி இருந்தால் தானே பி இன்ஸ்டன்டேனியஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டா எஃபோட மல்டிப்ளை பண்ணி பி இன்ஸ்டன்டேனியஸ் சொல்லிடலாம். கரெக்டா? இப்போ நம்ம கையில் ஃபோர்ஸ் இருக்கு, மாஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? F is equal to ma. ஃபோர்ஸ் இருக்கு, மாஸ் இருக்கு. ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சிட்டு ஆக்சிலரேஷனை இன்டிகிரேட் பண்ணா என்ன வரும்? நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைச்சிரும் இல்லையா? ஆக்சிலரேஷன் இன்டிகிரேட் பண்ணா வெலாசிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வெலாசிட்டி இன்டிகிரேட் பண்ணா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். தெரியும்ல எப்படி வந்து ஆக்சிலரேஷனை வச்சு வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ட்டு ஆக்சிலரேஷனை இன்டிகிரேட் பண்ணோம்னா வெலாசிட்டி கிடைச்சிரும். புரிஞ்சுதா? ஸோ வாங்க ஒரு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா என்னது? F is equal to ma. கரெக்டா? F என்னது? 2t I cap plus 3t square j cap is equal to m எவ்வளோ? 1 kg. 1 into acceleration a. கரெக்ட் தாங்க. ஆக்சிலரேஷனும் அதே தான், என்ன ஃபோர்ஸோ அதே தான் ஆக்சிலரேஷனும். 2t I cap plus 3t square j cap தான். ஓகே, ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆக்சிலரேஷனை என்ன பண்ணணும்? இன்டிகிரேட் பண்ணணும். இந்த ஆக்சிலரேஷனை இன்டிகிரேட் பண்ணணும். ஆக்சிலரேஷனை எப்படி எழுதலாம்? dv by dt ன்னு எழுதலாமா? ஸோ dv by dt is equal to 2t I cap plus 3t square j capனு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறோம்? இன்டிகிரேட் பண்ணுறோம். இன்டிகிரேட்டிங் both the side. இன்டிகிரேட்டிங் dv is equal to இன்டிகிரேட்டிங் 2t dt I cap plus இன்டிகிரேட்டிங் 3t square dt j cap. ஓகே, இப்போ இன்டிகிரேட்டிங் எங்கேருந்து எங்கே பண்ணணும்? இப்போ நல்லா பாருங்க. a body of mass 1 kg begins to move. begins to moveனா ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக அது ரெஸ்ட்டில் இருந்திருக்கு. அப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ டைமும் 0, வெலாசிட்டியும் 0. அப்போ ரெஸ்ட்டில் 0 வெலாசிட்டி, அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம வின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இனிஷியலாக டைம் வந்து 0, ஃபைனல் வந்து டைமை வந்து டைம் டீன்னு எடுத்துப்போம். இதையும் 0ன்னு எடுத்துப்போம், இதையும் டைம் டீன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்படி நம்ம இது பண்ணுறப்போ என்ன ஆகிடும்னா, இன்டிகிரேட் பண்ணுறப்போ இது v மைனஸ் 0ன்னு ஆகிடும், வீன்னு ஆகிடும். இது v இஸ் ஈக்குவல் டு 2t dtயை இன்டிகிரேட் பண்ணோன்னா t ஸ்கொயர் I கேப்னு வரும். அதுக்கப்புறம் இன்டிகிரேட் பண்ணி பார்த்துக்குங்க நீங்களே. ஓகேங்களா? இது ஈஸி தானேங்க. இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் இன்டிகிரேஷனாக நான் போடுவேன். இது பேசிக் தானே. புரிஞ்சுதா? 2t எப்படி இன்டிகிரேட் பண்ணணும், 3t ஸ்கொயர் எப்படி இன்டிகிரேட் பண்ணணும் தெரியும்ல. 2t ஸ்கொயர் பை 2ன்னு வரும். இதையும் 2 இன்டூ அடிச்சோன்னா மிச்சம் இருக்கிறது t ஸ்கொயர் தான். கரெக்ட் தானே? ஸோ t ஸ்கொயர் I கேப்னு வரும். 3t ஸ்கொயர் வந்து t கியூப் j கேப்னு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், t கியூப் j கேப்னு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? வியை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, வி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பி இன்ஸ்டன்ட்டை என்னன்னு சொல்லலாம்? இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு வி டாட் வின்னு சொல்லலாம். f டாட் வின்னு சொல்லலாம். ஸோ f என்னது? 2t I cap plus 3t square j cap டாட் v என்னது? t square I cap plus t cube j capனு சொல்லலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஐயையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2t I cap into t square I cap எவ்வளோ? 2t cube I cap plus 3t square plus t cube எவ்வளோ? 3t power 5 j capனு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? 2t cube I cap plus 3t power 5 j cap தான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இருக்கா? 2t cube plus 3t power 5. இதுதான் ஆப்ஷன் பி தான் இதோட ரைட் ஆன்சர். ஓகேங்களா? t power 4 இதுவும் கிடையாது, ஏவும் கிடையாது, சியும் கிடையாது, டியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். புரிஞ்சுதா? எவ்வளோ ஈஸியாக இப்போ நம்ம இது பண்ணட்டும். சிம்பிளுங்க. காமாக உட்காந்து யோசிக்கணும். கொஸ்டின் அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் மாஸ் கொடுத்துருக்கான். அப்போது 2 கொடுத்துருக்கான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி நம்ம வியை கொண்டு வரலாம்? ஆக்சிலரேஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எஃப்பும் கொடுத்துருக்கான், எம்மும் கொடுத்துருக்கான். ஆக்சிலரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆக்சிலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம கைனமேட்டிக்ஸில் நம்ம நல்லா படித்தோம். ஆக்சிலரேஷனை இன்டிகிரேட் பண்ணோம்னா வெலாசிட்டி கிடச்சிட போகுது. ஸோ ஆக்சிலரேஷனை இன்டிகிரேட் பண்ணுறோம்.
ஆக்சிலரேஷனை இன்டிகிரேட் பண்ண உடனே என்ன கிடைச்சிருச்சு நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைச்சிருச்சு புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் ஸோ அடுத்த ஸ்லைடில் என்ன இருக்குது ஓகே அடுத்த ஸ்லைட்லேயும் ஒரு சம் இருக்குது இந்த சம்மை வேணால் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுறீங்களா அ பார்ட்டிகல் மாஸ் m ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் undergoes an uniform acceleration if the speed required in time t is v the power delivered to the particle ஆல்மோஸ்ட் சேம் அதே டைப் தாங்க ஓகேங்களா புரிஞ்சுதா மாஸ் m கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் தான் undergoes uniform acceleration if the speed required in the time t is v the power delivered இதை நீங்கள் பண்ணிடுவீங்களா ஓகேயா இது தேவையில்லை இதையும் சரி ஓகே இது ஒன்று நான் எது பண்ணட்டும் கொஷின் நம்பர் 26 பண்ணட்டா இல்லை கொஷின் நம்பர் 27 பண்ணட்டா சரி ஓகே என்ன பண்ணுங்க கொஷின் நம்பர் 26 ஹோம்ஒர்க்காக போட்டுக்குங்க சரிங்களா ஏன்னா இது வந்து ஈஸி கம்பேர் டு 27 ஸோ இது ஹோம்ஒர்க்காக பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் மீ தி ஆன்சர் கமெண்ட் மீ தி ஆன்சர் ஓகே இது ஹோம்ஒர்க்காக பண்ணிடுங்க பொதுவாக நான் ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டேன் நானே எல்லா சம்மும் பண்ணுவேன் ஆனால் இது மட்டும் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க ஓகேங்களா ஒரே சம் தானே இவ்வளோ சம் பண்ணல இதோட பேஸ் ஒரு இந்த அதுக்காக தான் இந்த கஷ்டமான சம் ஐ மீன் கஷ்டம்லாம் கிடையாது இதுவும் ஈஸி தான் அதை விட கஷ்டம் இது அவ்வளோதான் இது அது ரொம்ப ஈஸி அதை விட கொஞ்சம் கஷ்டம் இது அதனால நான் இந்த சம்மை போடுறேன் ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் 27 a car of mass m starts from rest ஓகே a car of mass m ஒரு காரு அதோட மாஸ் வந்து m ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்போது இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்கும் ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம் ஓகே என்ன ஆகுது ஆல்சோ ஆக்சலரேட் ஸோ தட் த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேட் ஆகுது என்ன ஆகுது ஆக்சலரேட் ஆகுது ஓகே ஸோ தட் த இன்ஸ்டன்டேனியஸ் பவர் டெலிவர் டு த கார் ஹேஸ் அ கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் பி நாட் என்ன சொல்கிறாங்க பி இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வந்து இதில் பி நாட்னு சொல்கிறாங்க அந்த பி நாட் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க okay constant the instantaneous velocity of this car is proportional to v instantaneous proportional to என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா சோ இப்போ என்ன பண்ணுங்க இது வந்து இந்த கார் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல போகுதா இல்ல நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல போகுதான்னு எனக்கு தெரியல அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஆக்சலரேஷனை எடுத்துருவோம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு t டைம் செகண்ட்ஸ்ல இந்த கார் இங்க போகுதுன்னு வச்சுக்கலாம் இங்கே வந்துடுதுன்னு வைப்போம் அதுவும் ஒரு t டைம் செகண்ட்க்கு அப்புறம் இந்த கார் வந்து ஒரு v வெலாசிட்டியில் மூவ் பண்ணுதுன்னு வச்சுப்போம் ஓகேங்களா ஒரு v வெலாசிட்டியில் மூவ் பண்ணுதுன்னு வச்சுப்போம் இப்போது p இன்ஸ்டன்டேனியஸ் பவரோட ஃபார்முலா என்னன்னு படித்தோம் இன்ஸ்டன்டேனியஸ் பவரோட ஃபார்முலா வந்து dw/dt is equal to f dot vன்னு படித்தோம் கரெக்டாக ரெண்டு ஃபார்முலா படித்தோம் ஒன்று dw/dt வச்சும் கண்டுபிடிக்கலாம் இல்லை f dot v வச்சும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் நான் போன சம்மில் தான் f dot v வச்சு கண்டுபிடிச்சேன் இந்த சம்மில் dw/dt வச்சு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஒரு சேஞ்சுக்கு ஸோ வாங்க கண்டுபிடிக்கலாமா ஸோ வாங்க இந்த ஃப்ரீ இதெல்லாம் ஸோ p instantaneous velocity is equal to dw/dt கரெக்டாக இங்கே நம்ம என்ன கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கான் instantaneous power delivered to the car has a constant magnitude p naught ன்னு சொல்லியிருக்கான் அப்போ p instantaneous என்னது p naught ன்னு சொல்லலாமா சொல்லலாம் ப்ரோ p naught is equal to dw/dt ன்னு சொல்லலாமா இப்போ இந்த dt இந்த பக்கம் வந்துடும் ஸோ என்ன ஆயிடும்னா dw is equal to p naught dt ன்னு ஆயிடும் ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம இன்டிகிரேட்டிங் போத் த சைட் இன்டிகிரேட் பண்ணுறோம் ஓகேயா இன்டிகிரேட் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு t டைம் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரில ஸோ ஸ்டார்டிங்கில் 0ன்னு எடுத்துப்போம் ஃபைனல் வந்து டைம் tன்னு எடுத்துப்போம் ஓகேங்களா dw வந்து w ஆகிடும் ஒர்க் டன் ஆகிடும் இது என்ன ஆகிடும்னா p நாட் வந்து இதுதான் p நாட் கான்ஸ்டன்ட் தானே ஸோ p நாட்டை இன்டிகிரேட் பண்ண முடியாது நம்ம எதை இன்டிகிரேட் பண்ண முடியும் dtயை தான் t-ஓடையும் 0-ஓடையும் இன்டிகிரேட் பண்ண முடியும் 0-ஓட dt இன்டிகிரேட் பண்ணால் 0 தான் t-ஓட dt இன்டிகிரேட் பண்ணால் t அப்போ ஒர்க் டன் என்னது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு p நாட் t ஓகேங்களா இப்போ கொஞ்சம் நல்லா யோசிங்க ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன டெல்டா கேஇ கரெக்டா ஒர்க் டனோட ஃபார்முலா டெல்டா கேஇ அப்போ ஒர்க் டன் இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதலாம் டெல்டா கேஇ இஸ் ஈக்குவல் டு பி நாட் டின்னு எழுதலாம் ப்ரோ ஓகே டெல்டா கேஇ இஸ் ஈக்குவல் டு பி நாட் டின்னு எழுதுறோம் இப்போ டெல்டா கேஇனா என்னது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி டெல்டா கேஇனா என்னது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இப்போ
இந்த டெல்டா கேஇயை நம்ம இன்னொரு வேலையும் எழுதலாம். என்னது? கே ஃபைனல் மைனஸ் கே இனிஷியல்னு எழுதலாமா? ஆமாம் ப்ரோ, எழுதலாம் ப்ரோ. கே ஃபைனல் மைனஸ் கே இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு பி நாட் டின்னு எழுதுறோம். ஓகேங்களா? கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு பி நாட் டி. கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? half mv ஸ்கொயரா? இப்போ நல்லா யோசிங்க. இனிஷியலாக வந்து கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ இனிஷியலாக கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ? 0 ஆகிடும். வி 0 ஆகிடுறதுனால இனிஷியலாக வந்து கைனட்டிக் எனர்ஜி 0. ஃபைனலாக கைனட்டிக் எனர்ஜி என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஃபைனல் வந்து இந்த கார் வந்து ஒரு வி வெலாசிட்டியில் போகுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகிடும்னா கே ஃபைனல் மட்டும்தான் இருக்கும். கே இனிஷியல் 0 ஆகிடும். இப்போ கே ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு பி நாட் டின்னு சொல்லலாமா? ஸோ கே ஃபைனல் என்னது? half mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி நாட் டி. நம்மளுக்கு எது தேவை? வி தான் தேவை. வி ஸ்கொயர், அதான் வி தான் நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக வி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தானே கேட்டிருக்காங்க. ஸோ வி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வியை தவிர நம்ம மீதி எல்லாமே நம்ம இந்த சைடு கொண்டு போகிறோம். இந்த சைடு கொண்டு போகிறப்ப என்ன ஆகிடும்னா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி நாட் டி பை 2mன்னு ஆகிடும். சாரி, 2 பி நாட் டின்னு ஆகிடும். 2 வந்து என்ன ஆகிடும்? மேலே போயிடும். 2 மேலே போயிடும். 2 பி நாட் டி பை எம்னு ஆகிடும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகிடும்னா இந்த வி ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த வி ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடும். வி ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா வி இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் 2 பி நாட் டி பை எம். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இந்த ஃபார்முலா, இந்த சம்து. ஸோ என்னது ஃபைனல் ஆன்சர்? என்ன? அண்டர் ரூட் 2 பி நாட் டி பை எம். அண்டர் ரூட் 2 பி நாட் டி பை எம் இருக்கா? ஓகே. இது வந்து என்ன கேட்குறாங்க? ப்ரொபோஷனல் கேட்குறாங்க. ஆஃப் திஸ் கார் இஸ் ப்ரொபோஷனல். அப்போ வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது? கொஸ்டினில் அவங்க வெலாசிட்டி கேட்கல, கொஸ்டினில் அவங்க டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா என்னன்னு வரும்? வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் டி. கரெக்டா? அண்டர் ரூட் டி. v is அப்போ directly proportional t by 1/2 எழுதலாமா? ரூட்டை 1/2 எழுதலாமா? அப்போ t is directly proportional to v is directly proportional to t by 1/2. இன்னொன்று எழுதலாம், v is directly proportional to root t by m ன்னு கூட எழுதலாம். கரெக்டா? ஸோ இதில் எது கேட்டிருக்காங்க? t by root m கிடையாது. ஓகே, v is proportional to டோட்டலாக அண்டர் ரூட் t by m. வெறும் ரூட் எம் கிடையாது. டி ஸ்கொயர் பி நாட்டும் கிடையாது. டி 1/2 தான் இதோட ஆன்சர். டி -1/2 கூட கிடையாது. ஸோ டி 1/2 தான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியரா? இந்த லெக்சர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஏப்போமா வந்துட்டு இருக்குங்க, என்னன்னே தெரில. எப்பா பேசுகிறப்பெல்லாம் டக்குன்னு வருது. ஸோ ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் கடைசி ஸ்லைடு, முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ரிப்ரேஷன், ரிவிஷன் எல்லாம் விடாமல் பாருங்கள். ஹோப் யூ கெட் த சக்ஸஸ். ஸோ பாய், லவ் யூ ஆல், டாட்டா.